ஓல்டு பாய், அப்புறம் இரட்டா. இல்லை எனக்கு என்னுடைய நோக்கம் வந்து என்றைக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் படத்தினால தான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன். பட் எனக்கு அப்படி தோணலை. இல்லை எஸ் சரி. நான் ஓல்டு பாய் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஏன்னா இந்த ப்ரமைஸில் நிறைய படம் இருக்குது. ஏன் ஓல்டு பாய் மட்டும் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ரெஃபரன்ஸ் வந்து பிதாமகனோட விக்ரம். ஆனால் அதில் அவர் பேச மாட்டார், இவர் பேசுவார். அமைதியாக இருக்கணும், கொஞ்சமாக பேசணும். என்ன ஒரு வித்தியாசம், அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வலி இருக்கணும். ஸோ நம்ம அப்படி வச்சுக்கணும். சிரிக்க மாட்டார் படத்தில். ஒரு நல்ல கதை எடுத்தால் மட்டும் நல்ல படம் வந்துடாது. அதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு முகம் தேவை. அது வந்து இந்த 100% ஃபிட்டினா அதெல்லாம் நீங்கள் அதை பார்த்தாலே தெரியுது. அதை தாண்டி அவருக்கு ஒரு நம்ம ஒரு தப்புன்னு சொன்னால் டக்குன்னு கூப்பிட்டு எங்களுக்குள்ள ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நித்திலன் வணக்கம். உங்கள் குரங்கு பொம்மை எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த வருஷம் நம்ம ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம உட்காந்துலாம் பேசுகிற ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆமாம், இது மரத நாணயம், மாநகரம், விக்ரம் வேதா, அறம், ஆமாம், வேலைக்காரன், அப்புறம் இவர் நம்ம மகளிர் மட்டம், ஆமாம், கிடாயின் கண்ணமனும் கலக்குறீங்க. இதெல்லாம் மீட் பண்ணோம். கரெக்ட். ஒரு ஆச்சு நினைக்கிறேன் 6-7 வருஷம். அருவி வரல, அருண் வரல, பட் அதை பற்றி பேசணும். ஆமாம் ஆமாம். ஸோ ஒரு 7 வருஷம் பிறகா அது ரிலீஸ் ஆனதுலேருந்து மகாராஜா இப்போ வந்திருக்கு இல்லையா? ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு இந்த ரிலீஸ்லேருந்து 2 வாரம் எப்படி இருந்திருக்கு? ஏன்னா உங்களுக்கு மைண்டில் ஒரு சின்ன தாமதத்துக்கு பிறகு இந்த படம் வரும்போது ஒரு மைண்டில் ஓடிட்டு இருக்கும்ல, இது என்ன குறும்பு பொம்மை ஞாபகம் வச்சிருக்கீங்களா இல்லையான்ற ஒரு கேள்வி ஒன்று வரும்ல. ஸோ அதான் கேட்கலான்னு நினச்சேன். இதுக்கு கிடைச்ச ரெஸ்பான்சஸ் எப்படி இருந்திருக்கு இந்த 2 வாரங்களில்? பெரிய ரெஸ்பான்ஸ், ஹிம்மன்சிவ்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. ஆனால் நான் நிறைய எதிர்பார்த்தேன் வரும்னு. நான் எதிர்பார்த்தது எவ்வளோ அதோட அதிகமாக தான் வந்துட்டு. ஸோ எனக்கும் மகாராஜா பிடிச்சது. உங்ககிட்ட நான் பேசினேன் கூட ஃபோனில். அதனுடைய அது அணுகக்கூடிய சில விஷயங்கள், அது எப்படி அணுகிச்சு, முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் உங்ககிட்ட நான் சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. பட் 1-2 விஷயங்கள் பொறுத்தும் இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் நான். இன் தட் சென்ஸ் மேபி அந்த குப்பை தொட்டி அப்படிங்கிறதே ஒரு மெட்டஃபராக பயன்படுது இல்லையா? அதை கான்ஸ்டண்ட்டாக லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பேர் வச்சு கூப்பிடுவதாக இருக்கட்டும். அது குப்பை தொட்டி அப்படின்னும் போது ஒரு பக்கம் அந்த குப்பை தொட்டியை நம்ம எப்படி பார்க்குறோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஜென்ரலாக ஒரு மாதிரி தீண்டத்தகாத பொருளாகவே நம்ம பார்ப்போம் வீட்டில். அது என்னத்தான் இருக்கிறதெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு இருந்தாலும் முடி வெட்டுறவங்களும் ஒரு அளவுக்கு அப்படித்தான் அடங்குவாங்க இல்லையா? அவங்க நம்மளை சுத்தப்படுத்துவாங்க, இருந்தும் நம்ம ஏதோ அங்கே ஏதோ போய் நம்ம அழுக்கிட்டு வந்த மாதிரியான ஒரு சென்ஸ் நம்ம உணர்வோம்ல. காவல்துறையும் ஓரளவுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு துறையாகத்தான் இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஸோ இதெல்லாம் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜில் எப்படி நீங்கள் அமைச்சிங்க? இல்லை, நான் இது மட்டும் இல்லை, நான் முன்னாடி இருந்தே ஐரனியாக பண்ணணுன்றது ஐடியா இருந்தது. குப்பை தொட்டி, அது பேர் வந்து லக்ஷ்மி. ஸோ உங்களோட ரிவ்யூவில் அதை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. சுத்தப்படுத்துறது அது அப்படி அந்த மீனிங்கில் வைக்கல. ரொம்ப எல்லாரும் சமூகத்தில் ரொம்ப லோவாக நினைக்கிற, அசிங்கமாக நினைக்கிற, அப்படி அதை கொண்டு போய் நான் முன்னாடி நிப்பாட்டணும். ஸோ முடி வெட்டுறோன்னா நீ அப்படி லோக்க சொல்ல, ஸோ பேர் மகாராஜா, கும்பிட்ற சாமி மாதிரி அப்படின்னு போலீஸ்க்கு இது மெட்டஃபரன் தெரியல. நான் ஐரனிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கணும் தான் ஐடியா தான். போலீஸ்காரன் ஒரு திருடம் பேர் போலீஸு, ரொம்ப மோசமானவன், அவன் பேர் நல்லா செய்வான். இந்த ஆனால் அது டூ மச்சா ஏன் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுல இருந்து வர இல்லை, அது என்னோட விருப்பம். எனக்கு இது இப்படி தான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல தெரியாது. இது என்னோட ஆசை. இதே விஷயத்த இன்னொரு டேரக்டர் பண்ணால் அவர் வேறு மாதிரி பண்ணியிருப்பார். அப்படி தான் நான் சில கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியாது, ஆனால் பிடிக்கும். சில விஷயத்துக்கு ஏன் பண்ணால் அதுக்கு ஆன்சர் சொல்ல தெரியாது, பட் புரியுது. அந்த மாதிரியான விஷயம் தான் இது. எனக்கு அந்த மாதிரி ஐரனிக்கலாக பண்ணணுன்றது ஐடியா தான். முரணான விஷயங்களை நம்பகத்தன்மையாக கொண்டு வரணுன்றது தான் ஐடியா. அது வந்து ஹோல் ஸ்கிரிப்டுக்கு சும்மா ஒரு முலாம் பூசுற மாதிரி, அழகுபடுத்துற மாதிரி இருக்கணும். புரியுது. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த மாதிரி முடிவுகள் வந்து இந்த கதையை ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ரொம்ப புதிய கதையாக இல்லைன்னா கூட இந்த உலகத்தை நமக்கு ஒரு புதுமையான ஒரு உலகம் ஆக்க உதவுது. உங்க போலீஸ் இந்த படம் மட்டும் இல்லை, நான் இதே மெட்டஃபர் தான் சொல்ல. பட் இந்த மாதிரி குட்டி குட்டியான ஐடியாக்கள், அழகழகான விஷயங்கள் என்னோட ஷார்ட் ஃபிலிம் சரி, குரங்கு பொம்மையிலையும் அதை நான் அப்ளை பண்ணி இருந்தேன். ரைட். இப்போ இப்போ நம்ம பல விஷயங்கள் பேசுறதுனால உங்க காவல்துறையை நீங்க எப்படி காட்டுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல.
அது வந்து என்ன சொல்றது கொஞ்சம் குழப்பிச்சுன்னு சொல்லலாம். ஓகே ரைட். ஏன்னா ஒரு இடத்துல எனக்கு தெரியுது உங்களுடைய பார்வை வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான பார்வை இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. அவங்க அங்க இருக்கிறவங்க எப்படி நடத்துறாங்க அப்படி இப்படின்ற 2-3 விஷயங்கள் இருக்கும்போது. பட் இருந்தும் அவங்களுக்கும் ஒரு மனசாட்சி உண்டு. அவங்களும் ஒரு இடத்துல ரொம்ப கெட்டவங்களாக அவங்களால இருக்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல. ஸோ ஓவரால் இந்த காவல்துறையை காட்டுவது அப்படிங்கிறது பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு எழுத்தாளராக இதை எப்படி அணுகுனீங்க? இல்லை, ஃபர்ஸ்ட் சினிமாட்டிக் லிபர்ட்டி கொஞ்சம் எடுத்துக்கிறது தான், கொஞ்சம் முடிஞ்சல். ராம் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார், என்னால் வந்து ஒரு போலீஸ்காரன் நல்லவனை காட்டவே முடியாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல. அது நான் ஒத்துக்கிறதா இல்லையான்னு அந்த 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 விஷயத்துக்கு நான் போகலை. எனக்கு நான் ஒரு சினிமாவாக பண்ணும்போது சினிமா லிபர்ட்டி எடுத்துகிட்டு இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான். இப்படி தான் எப்படி இருக்கும் அப்படின்னா இது சமூகத்தில் நடக்கலை, இது ஏன் கொஸ்டின் அந்த ஆன்சர் பண்ண தெரியல. நான் நிறைய பேர் போலீஸ்காரங்கன்னா சில பேர் எக்ஸெப்ஷன் உண்டு இல்லையா, ஒருத்தர் 2 பேர் கூட இருக்கா, நல்லவங்க இல்லாமல் இல்லையா. ஐ மீன் எல்லா வகையிலுமே இருக்கேன், எல்லா இடத்துலையும் இப்போ நான் என்ன சொல்கிறது, நான் ஒரு மனுஷன், நான் ஒருத்தனுக்கு ரொம்ப நல்லவன், இன்னொருத்தன் ரொம்ப கெட்டவன். மகாராஜா உட்பட அவன் நல்லவனாக இருந்தாலும் இன்னொருத்தன் எவ்வளோ கெட்டவனாக இருக்க தான் செய்வான். ஸோ அது அப்படி அடிப்படை இருக்கும்போது அவன் போலீஸ்காரன் எத்தனை பேர் வாழ்க்கை பார்ப்பான், எத்தனை பேர் லட்சுமி பார்ப்பான். எனக்கு நான் டைரக்டராக என்ன இப்படி பண்ணணும்னு தோணுது. சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துகிட்டு இப்படி கொண்டு போகலான்னு தோணுச்சு. நான் அந்த இடத்துல போலீஸ்காரன் ரைட்டா தப்பா, ரொம்ப ப்ராக்டிக்கலாக நடக்குதா அப்படின்ற அந்த பாயிண்ட்டுக்குள்ள நான் போகவே இல்லை. ஓகே, இந்த கதைக்குள்ள அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். இது முடிஞ்ச அளவு ரொம்ப நேர்மையாக இல்லை, முடிஞ்ச அளவு என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா. ஸோ அப்படின்றது மட்டும் ஒரு முக்கியமான குறிக்கோள் என்னவாக இருக்கு அப்படின்னா, இதனுடைய சமூக பயன் அதெல்லாம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் எனக்கு இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமான கதையாக அமையணும்ன்றது அந்த பாயிண்ட் அக்செப்டட். படம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கணுன்றது மெயின் லேயர் இருக்குது. சமூகம்லாம் அக்கறை இல்லை, யார் வேணால் எப்படி வேணால் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனால் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த பாயிண்ட்டுகள்லாம் இல்லை. அந்த புரியுது இல்லை ஆனால் என்னால் உங்கள் நம்பர் 1 குறிக்கோள் சுவாரஸ்யமாக கூட இதுலேயும் நேர்மையாக இருக்கும். நான் ஒரு ரொம்ப மோசமான விஷயத்த நல்லாவேன் அப்படின்னாலும் காட்ட விரும்பலை. அப்போ அந்த பாயிண்ட்டுக்கும் நான் எடுத்துக்கிறேன். என்னால் என்னோட பொலிட்டிக்கல் நாலேஜ் எவ்வளோ இருக்கோ, நான் ஐ மீன் லேமேன், ஒரு சாதாரண மனுஷன் தான், என்னோட அறிவு எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணி. சப்போஸ் இது சரியில்லை அப்படின்னு நான் சொன்னாலோ யாராவது சொன்னாலும் சரி நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுவேன். ஓகே, அது எனக்கு சரின்னு பட்டுச்சா மட்டும். ஆமாம், அது ஐம் வெரி ஷூர் அபவுட். அப்போது இப்போது சில ரிவ்யூ பார்க்கும்போது இது சில பாயிண்ட் அவுட் சொல்லும்போது அது எனக்கு சரின்னு பட்டுச்சு. என் அந்த மாதிரி 1-2 ஞாபகம் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ டீட்டெயிலாக சொன்னால் சொல்லிட்டு இருக்கலாம். ஸோ இப்போ அதெல்லாம் எனக்கு சரின்னு படுது. மேபி அது இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் நான் போஸ்ட்ல ஒர்க் பண்ண முடிஞ்சு என்ன சரி பண்ண முடிஞ்சது. இன்னும் ஒரு எக்ஸாம்பிளா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்களேன். இப்போ மகாராஜா பொறுத்த வரைக்கும் ஓகே மேபி இந்த விஷயத்த நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா அணுகி இருக்கணுமோன்ற மாதிரி ஏதாவது ஒன்று. இப்போ ஆசிஃபா அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்குமான எமோஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு அது ஒன்று தோணுச்சு. அப்புறம் ஹீரோ எவ்வளோ சொல்கிறாரோ, ஹீரோ என்ன சொல்கிறாரோ, அந்த ஆசிஃபாவுக்கும் அந்த பொண்ணுக்குமான, ஏன் அந்த பொண்ணு ஒரு விக்டிம் தானே, அவள் ஒரு பெண்ணோட ஆங்கிள்லேருந்து நிறைய சரி பண்ணியிருக்கலாம். அப்பா எவ்வளோ அப்படி பண்ணிக்கலாம் அப்படி இருக்கலாமே அப்படி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. இன்னொன்று இந்த விஷயம் ஸ்கிரிப்டில் தான் இருந்தது. அதாவது அவர் விக்டிமான அந்த பொண்ணு ரொம்ப இது சினிமாட்டிக் லிபர்ட்டி தான். அவரை வெட்டிட்டு பிறகு இவன் ஜெயிலுக்கு போயிடுவானே, அப்போ நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் பொண்ணு என்ன ஆகும் அப்படின்ற அந்த கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் இல்லை. அப்போது இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டேன். ஸோ அதுக்கெல்லாம் ஒழுங்கு ப்ராப்பராக பண்ணிக்கலாம். போலீஸுங்களை பார்த்தா அப்போ அந்த தப்பை நான் இங்கே வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்போ போக மாட்டான்பா ஜெயில், அதான் இவங்க இருக்காங்க. ஸோ இப்படி பேலன்ஸ் பண்ணிட்டேன். அப்போ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் சினிமாட்டிக் லிபர்ட்டி தான். தப்புன்னா தப்பு, ரைட்டுன்னு ரைட், அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். ஏன் கேட்டேன்னா, இப்போ ஒரு குடும்ப பொம்மையை ஒரு படமாக நம்ம வச்சுக்கிட்டாலும் இதையும் இது 2 படமுமே எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்மளை சுற்றி இந்த ஒரு ஜஸ்டிஸ் சிஸ்டம், காவல்துறை இதெல்லாம் இயங்க வேண்டிய விதத்தில் இயங்காததுனால ஒரு தனி மனுஷன் அந்த தண்டனை கொடுக்குற ஒரு பொறுப்பை தானே எடுத்துக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஏன்னா இது சுற்றி இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் எல்லாம் நல்லா இயங்குற பட்சத்தில் ஒன்ஸ் இன் வைல் யாராவது ஒருத்தர் அதுக்கு வெளியில ஆப்ரேட் பண்ணலாமே ஒழிய பெரும்பாலானவங்க இல்லப்பா இது வழியாவே அவனுக்கு ஏற்ற நியாயமான தண்டனை கொடுக்கப்படும், நேரத்துக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை தான் நடந்துரும்ல. அவன் நேர நாட்டுக்கிட்டே வந்துட்டு சொல்லிடலாமே, ஐயா இப்படி நடந்துருச்சு, தயவு செய்து தண்டனை வாங்கி கொடுத்துருங்க இவங்க எல்லாருக்குமே. அப்படின்னா படம் பண்ண முடியாது. இல்ல கண்டிப்பா
ரொம்ப நேர்மையான கொஸ்டின் இது. இது 2 பாயிண்ட்டாக இருந்தது. எங்கள் ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அஸ்வின் சொன்னாப்ப, விஜய் சேதுபதி மாதிரி ஒரு நடிகர் வச்சுக்கிட்டு இவரை ஃபாலோ பண்ண நிறைய பேர் இருக்காங்கன்னா அது தப்பு இல்லையா அது அப்படின்னு கேட்டார். சரியான பாயிண்ட் ஆகுது. நீங்கள் ஒரு கதை பண்ணிட்டு ஒருத்தன் போய் போலீஸ் ஸ்டேஷனில் என் குப்பை தொட்டி காணும், தான் பொண்ணை ரேப் பண்ண மறைச்சிட்டு போயிட்டு குப்பை தொட்டி காணும்னு சொல்லி ஒருத்தன் கொடுக்குறான்னா அப்போது நீ தப்பான எக்ஸாம்பிளாக மாறிடல அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல. புரியுது. அப்படின்னா நம்ம எதை விஷயத்தையும் அப்போ நம்ம அதில் என்னன்னா ஒரு ஃபில்ம் மேக்கராக அந்த ஒரு கதை சொல்லும்போது நம்ம என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல, ஜென்ரலாக நம்ம இப்போ பேசுறதுனால சொல்கிறேன். அப்போ நம்ம அதை அழகுபடுத்தாம காமிக்க தான் முடியும் இல்லையா? அவன் கொல்றான் பாரு, அது எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு. ரைட். ஏன்னா அந்த மறுபடியும் இந்த 2 படங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது அதுலேயும் வித்தார்த் கேரக்டர் ஞாபகம், அவரும் போலீஸ் காவல்துறைக்கு போயிட்டு 2 ப்ரொட்டாகனிஸ்டுமே எனவே இழந்த ஒரு விஷயத்த தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? ஒரு இடத்துல கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து இந்த இடத்துல நான் ஒன்று இழந்துட்டேன், அதுக்கான தண்டனையாவது நான் கொடுத்து ஆகணும் அப்படின்ற ஒரு லேமேன் அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதை ட்ரை பண்ணுறான். அது என்னோட சினிமா நாலேஜ் வச்சுட்டு, ஐ மீன் ரைட்டரோட நாலேஜ் அதை வச்சுட்டு பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ரொம்ப அறிவாளித்தனமான ஒரு டைரக்டர், ரொம்ப இதை வேற மாதிரி அணுகிற ஒரு டைரக்டர் வந்து அதை வேற மாதிரி ப்ளே பண்ணியிருப்பார். ஓகே. ஸோ இப்படி தான் நான் எடுத்துக்க முடியுது. புரியுது. ஏன்னா இப்போ இன்னொரு ஒரு கேட்கலாம்னு நினச்சேன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதை சொல்கிற விதத்தில் நிறைய லிபர்ட்டிஸ் நம்ம எடுத்துக்கிறது உண்டு இல்லையா? ஏன்னா ஒரு 2-2.5 மணி நேரத்தில் நம்ம ஒரு கதை சொல்கிறோம் அப்படின்னும் போது ஒன்னொன்றுத்துக்கும் காரணத்துக்குள்ளே இறங்க முடியாது. இப்போ ஒரு தற்செயலாக இப்போ குறும்பு மாதிரி ஒரு படத்துல பஸ் ஸ்டாப்ல அவனும் இருக்கான், அந்த இடத்துலயும் ஒண்ணு நடக்குது, அவன் கரெக்டா ஒரு பொண்ணு வரும்போது அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான் அப்படின்றது நம்ம வந்து அது இது ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோம்னா அது நீங்க எல்லா இடத்துக்கும் கேள்வி கேட்கும். அது சரி, அது தெரியாமலாம் பண்ணல, அது தெரிஞ்சா கண்டிப்பா. அது என்னன்னா அதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட், இது வந்து கமர்ஷியல் படம், கொஞ்சம் சினிமா லிமிட் எடுத்துக்கிறோம். அது என்ன ஓவரா பண்றடா நீ அப்படின்ற அந்த அளவுக்கு போகாம என்னால் ஒரு லிமிட் இருக்குல்ல, எல்லா இடத்துலயும் வந்துடுறாங்க அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி கிண்டல் அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வராமல் அதே மாரி கிண்டல் அடிக்கலாம், பேசலாம், கமெண்ட் பண்ணலாம், அது ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு ஒரு நாலேஜ், நமக்குள்ள ஒரு மீட்டர் செட் பண்ணல, இது வரைக்கும் போகலாம்ப்பான்னு, அது வரைக்கும் போக முடியாது. அதுக்கு மேலே போனால் நமக்கு சரி, நம்ம ஒரு படம் பார்க்குறோம், நம்மளே வெளியில் வந்து அந்த கலாய்ச்சிக்கிறோம், கிண்டல் அடிச்சுட்டு இருக்கோம், நம்ம படம் பார்த்து எத்தனை பேர் கிண்டல் அடிப்பான், அது நமக்கு ஒரு கில்ட் இருக்குல்ல. நீங்க என்ன ரொம்ப கொரியன் சினிமாலாம் விரும்புவீங்க? எது கேட்குறேன்னா யூஸ்வலாக இந்த மாதிரியான ஒரு டார்க் எண்ட் ஜென்ரலாக இந்த அங்கதான் நம்ம ரெகுலரா பார்த்து பழக்கப்பட்ட ஒரு முடிவாக இது அமைஞ்சது. இல்ல சுத்தி வளைச்சு ஒரு கேள்வி கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன். சீச்சி இல்ல நீங்க கேளுங்க, அது பிரச்சனை. ஏன்னா நிறைய பேர் ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கு. இல்ல இதுதானா அப்படின்றது கிடையவே கிடையாது. இப்போ நம்மளுடைய நமக்கு கிடைக்கக்கூடிய பாதிப்புகள் எங்கேருந்து வேணா வரலாம். அந்த பாதிப்புகள் தான் நம்மள இப்போ ஒவ்வொருத்தர் நான் இன்னைக்கு ஒன்று எழுதுறேன், ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னா நான் கன்சியூம் பண்ண எல்லா விஷயங்கள்ல என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயங்கள் அது வழியா வரும்ல. நான் அப்படிதான் கேட்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஏன்னா குரங்கு இஸ் வெரி டார்க் ஃபிலிம் இல்லையா? அதுலயும் ஒரு இன்டர்பர்சனல் ட்ராமா பயங்கரமாக இருக்கு. இதுல வரக்கூடிய ஒரு ட்விஸ்டாக இருக்கட்டும், இதுல நடக்கக்கூடிய கொலைகளாக இருக்கட்டும், ரொம்ப ஒரு சர்டன் டார்க்னஸ் இருக்குல்ல. நீங்க இப்படி சொல்றீங்க. மலையாளத்தில் ஒருத்தர் வந்து எங்க மலையாள படம் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னாரு. நான் இப்போ இதை விட சரி நிறைய ஆன்லைனில் படம் இது நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன். ஓல்டு பாய், அப்புறம் இரட்டா. இல்லை எனக்கு என்னுடைய நோக்கம் வந்து என்னைக்குமே இந்த ஒரு பர்டிகுலர் படத்தினால தானா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் கண்டிப்பாக கேட்டிருப்பேன், பட் எனக்கு அப்படி தோணலை. இல்லை எஸ் ரைட் சரி. நான் ஓல்டு பாய் நிறைய படம் பார்த்துருக்கேன், நிறைய தடவை பார்த்துருக்கேன். இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஏன்னா இந்த ப்ரமைஸில் நிறைய படம் இருக்குது. ஏன் ஓல்டு பாய் மட்டும் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஓல்டு பாய் இருக்குது. இரட்டா வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு வந்தோம் எங்கள் படம் மகாராஜா. ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ நான் பார்த்தேன் ஒருத்தர் இரட்டா அப்படின்ட்டு, அப்போ ஷூட்டே முடிச்சிருக்கேன்டா, ஏன்டா சாவடிக்கிறீங்க அப்படி. சரி ஏன்னு சொல்கிறேன், புழு சட்டை மாறான்னு அண்ணன் வந்து அவன் இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு எடுக்க போகிறாப்புல. இல்லை நான் ஒரு புரியுது. ஓகே, இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. இப்போது க்ரீக் மித்தாலஜி ஸ்டோரி, ஒடிபஸ் இருக்குது, மூவிஸ் இருக்குது, கிம் கிட்டு மூவிஸ் இருக்குது, தமிழில் பைரவி இருக்குது, ரஜினி சாரோட பைரவி இருக்குது, த கேர்ள் இன் எல்லோ பூட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. இவங்க இது மட்டும் பாலச்சந்தர் கதைகள் இது நிறைய கதைகள் வந்துட்டு இருக்கு. ஏதோ இப்போ நாங்கள் ஏதோ நசி இந்த கதை உருவான விதம் ஜஸ்ட் ஒரு ப்ரமைஸ், ஒரு ஐடியா. அதாவது ஒருத்தன் என் குடும்பத்தை பழி வாங்கிட்டான் தப்பாக நினச்சிக்கிட்டு, ஏதோ ஒரு வகையில் என்ன ஃபேமிலி இவனால என் ஃபேமிலி இழந்தேன் அப்படின்னு ஒருத்தன் நினச்சிக்கிட்டு அவனை பழி வாங்க வீட்டுக்கு போகிறான்.
அவன் இல்லை, அவன் பொண்ணு இருக்கு, அந்த அவன் பொண்ணு அசால்ட் பண்ணிட்டான் கொடூரமா, அது அவன் பொண்ணு. இதுதான் கதை. இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுதான் உங்களுடைய ஒன்லைன். இதுதான் திஸ் த சீடு. ஸோ இங்கிருந்து நீங்கள் இதுக்கு என்ன பண்ணும், இந்த கதை டெவலப் பண்ண சுவாரஸ்யம் பண்ணால் இது கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகல. ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை கொஸ்டின், அந்த பொண்ணு எப்படி இங்கே, அந்த பொண்ணு எப்படி வந்தா, இவனுக்கே தெரியாமல் தான் எப்படி வரணும், அப்போ இருந்த பொண்ணு இப்போ தெரியாமல் தான் என்ன, இப்போ இவ்வளோ கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிகிட்டே வந்தா கதை வரும். அப்போ அதில் நீங்கள் யாரும் பண்ணாதமா நம்ம எப்படி பண்ணணும், எப்படி ஸ்பெஷல் ஆக்கலாம், இந்த படத்தை எப்படி இன்ட்ரெஸ்டிங் கொண்டு வரலாம், இது எல்லாத்துக்குமான வேர்ஷன் நம்ம எழுதிட்டே வந்தால் ஒரு ஃபார்மில் வந்து அழகாக நிற்கும். அது டைம் வேணும், சம்டைம் எழுத பொறுமை வேணும், இதெல்லாம் சேர்ந்து தான் வைக்கணும். ஸோ இதுதான் ஆரம்பிச்ச ஸ்கிரியேட். அவ்வளோ. இப்போ இந்த படம் வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய 50வது படமாக மார்க்கெட் பண்ணப்பட்டது. ஒரு நடிகருக்கு ஒரு லேண்ட்மார்க் மூவி, மைல்ஸ்டோன் ஃபிலிம் அப்படிங்கிறது ஒரு இயக்குனர் தலைமையில வைக்கிற ஒரு ஒரு முள் கிரீடம் மாதிரியா? இல்லை இது எனக்கு அதெல்லாம் நீங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. அது 50வது படம் எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் ஷூட் போகிறதுக்கு 1 வீக் முன்னாடி தான் தெரியும். ஸோ எனக்கு அது பற்றி இல்லை. ஆனால் ரிலீஸ் ஆகிட்டு கொஞ்சம் ப்ரொமோ டைமில் 50வது படம் அப்படின்னு ஏதாவது அங்கங்கே சொல்லும்போது ஒரு வெள்ளம் கொஞ்சம் சொதப்பிடக்கூடாதோ ஒரு மைல்டு, அந்த மைல்டாக மட்டும் இருந்தது. சும்மா சொல்கிறாங்களே ஏதோ, ஏன்னா நமக்கு தெரியாமல் நம்ம அது ஒரு பில்டப் பயங்கரமாக வரும்போது, நம்ம இந்த ஒரு படமா நம்ம எடுத்தோம், ஆனா இது இப்போ வேற படமா ஒரு அப்படின்னு அது மைல்டாக இருந்தது. பர்சனலாக அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. நான் எந்த படத்தை அப்படி நான் ரொம்ப பயங்கரம் அப்படிலாம் இல்லை. அந்த கதைக்கு என்ன நேர்மையோ எவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுக்க முடியுமோ, எனக்கு என்னோட அரசியல் நாலேஜ் எவ்வளோ இருக்கோ தெரியலனா கூட கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அது ஒர்க் பண்ணுவோம். தவிர்த்து எதுவும் தப்பான விஷயமா காட்டிடக்கூடாது, எது ரொம்ப நல்ல விஷயத்த தப்புன்னு சொல்லிடக்கூடாது, தப்பான விஷயம் நல்லதுன்னு சொல்லிடக்கூடாது. அது அந்த மாதிரியான பேசிக்கான நாலேஜ் உள்ள ஆள் தான். ரொம்ப தெரியாத விஷயம் எடுக்கும்போது ரொம்ப பேர் கேட்டு பண்ணுவேன் எல்லார்ட்டையும், அதை சார்ந்த ஆட்கள்கிட்ட. ஸோ இதுக்கு இது போதும், இது போதும் இல்லை. பட் இந்த எலிமெண்ட்ஸ் இந்த சுவாரஸ்யம் போதும், இதில் கொஞ்சம் என்னென்ன விஷயங்கள் தெரியுமோ கொஞ்சம் பேர் கேட்டு தான் நான் இது பண்ணிக்கிட்டேன். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஏன்னா நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோவத்தையோ ஒரு ஆதங்கத்தையோ வெளிப்படுத்த முடியாமல் நீங்கள் அப்படி மேலோட்டமாக அது அங்கங்கே காமிச்சிக்கிட்டே இருக்கணும், ஆனால் முழுசாக காமிச்சிடக்கூடாது. ஐடியா அதுதான். இதோட ரெஃபரன்ஸ் வந்து பிதாமகனோட விக்ரம். ஆனால் அதில் அவர் பேச மாட்டார், இது பேசுவார். அமைதியாக இருக்கணும், கொஞ்சமாக பேசணும். என்ன ஒரு வித்தியாசம், அவருக்குள்ள ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வலி இருக்கணும். ஸோ நம்ம அப்படி வச்சுக்கணும். சிரிக்க மாட்டார் படத்தில். 2 இடத்துல கொஞ்சமாக சிரிப்பார். அது ஏன்டா சிரிச்சாருன்னு, பட் எடிட் பண்ணும்போது பரவாயில்ல இவ்வளோ இருக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம். ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரொஃபைல் இருக்கும், பட் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போட்டு, மற்றபடி இந்த மைண்ட் வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி கேரக்டர் இப்படி வரணும். ப்ரமைஸ் எழுதிட்டு கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணும்போது நான் எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணிகிட்ருப்போம். இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இது இப்படி பண்ணால் இப்படி இருக்கும்னு சொல்லி. அப்போ எல்லா கேரக்டருமே ஒரு ப்ளே ஆரம்பிக்கும். அப்போ இந்த முகத்துக்கு இந்த பெருசாக வலியை ஒருத்த வச்சுக்கிட்டு அதை வெடிக்காத உள்ள பொதிச்சு வச்சுட்டு இருக்க ஒருத்தன், அவன் என்ன பேசுவான் என்ன பேசக்கூடாதுன்றது அவனுக்கு ஒரு இருக்குல்ல. ஸோ இப்படி ப்ளே பண்ணது. ஏன்னா அந்த ஒரு லிமிட்டோடயே அவர் இருக்க வேண்டியிருக்கு இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பூராக ஒரு இடத்துல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு அந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணிடக்கூடாது. கூடாது. சரி, ஒரு அதான் நான் முதலே சொன்னேன், இது வந்து கமர்ஷியல் படம், கொஞ்சம் சினிமாட்டிக்கலை பற்றி எடுத்தது தான். இப்போ சேதன்னா வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்லுவார். ஸோ ஐடியா என்னன்னா, அவன் ஒருத்த போய் ஒரு க்ரேஸியாக ஒரு விஷயம் பேசுகிறான், அதை எவனுமே நம்பலை, ஆனால் அது உண்மை. இதுதான் ஐடியா. ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு கதை சொல்கிறான், ஆடியன்ஸ் சிரிக்கணும். அதே கதை மறுபடியும் சொல்கிற சிரிக்கணும். அதே கதை 3வது சொல்கிறான், அழணும். இதுக்காடா நான் சிரிச்சிட்டேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு கில்ட் கிரியேட் ஆகணுன்ற ஐடியா இல்லை, பட் புரியுது, எமோஷனாக கனெக்ட் ஆகணும். ஸோ இது ஐடியா. அப்போது 2 தடவை கஷ்டமாக அப்படியே இருப்பான். 3 சொல்லும்போது அவன் கதை சொல்லும்போது அவனே அழுவான். அப்போ ஏடா கதை சொல்லவும் முதலே அழ வேண்டியதானே அப்படின்னு கொஸ்டின் கேட்கக்கூடாது. ஏன்னா உண்மையை சொல்ல போனா நம்ம என்னைக்கு ஒரு வலியான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்காம நம்ம முன்கூட்டியே சிரிக்கிறோமோ, அதனுடைய வலி உணரும் போது அதனுடைய சோகம் வந்து ரெட்டிப்பாகுது அந்த இடத்துல நமக்கு. ஓஹோ, இதுக்கு நான் சிரிச்சிட்டேனான்ற ஒரு உணர்வு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது இப்போ ஏன்ப்பா முன்னாடியே சிரிக்கல அப்படின்னா, அது ஒரு டைரக்டராக நீங்களும் மனிப்புலேட் பண்றீங்க. இல்லை அதான் சொல்ல சினிமா பற்றி சொல்றேன். அதான் சினிமா சொல்றேன். நான் இதை இப்படிதான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்குறது. புரியுது. அவர் விஜய் சேதுபதி அவர் என்னைக்குமே கதைகளை பயங்கர ஆழமா புரிஞ்சுக்கக்கூடிய ஒருத்தராகவே நான் நினைக்கிறேன்.
அவர் கொடுக்கக்கூடிய சில இன்புட்ஸாக இருக்கட்டும், அந்த கதைக்குள்ள சில ஆழமான அர்த்தங்கள் எழுதினவங்களையும் தாண்டி கவனிக்கக்கூடிய ஒரு தன்மை என்னைக்குமே அவருக்கு இருந்திருக்கு. அண்ட் இந்த கதை இதுக்குள்ள பல ஒரு டார்க்னஸ் இருக்கு, பெயின் இருக்கு. இதுல அவருடைய ஒரு பங்களிப்பு என்னவாக நீங்க பாத்தீங்க? நிறைய இருக்கு. நீங்க சொல்லுங்களேன், ஒரு ஒரு நல்ல கதை எழுதிட்டா மட்டும் நல்ல படம் வந்துடாது. அதை கேரி பண்ணுறதுக்கு ஒரு முகம் தேவை. அது வந்து இந்த 100% ஃபிட் என்னார் சேதனா, நீங்கள் அது பார்த்தாலே தெரியும். அதை தாண்டி அவருக்கு ஒரு நம்ம ஒரு தப்புன்னு சொன்னால் டக்குன்னு கூப்பிட்டு எங்களுக்குள்ள ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒரு டைரக்டர் அப்படின்னு ஒரு ஹீரோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்காது. நான் சம்டைம் வந்து அண்ணே நல்லா இல்லைண்ணே அப்படின்னு கூட சொல்லுவேன். அப்படிடா அப்படின்னு சொல்கிறேன். அப்படி அந்த மாதிரி நல்லா இல்லைனா ஏதோ ஒரு சொல்லுவாது அப்படின்னு சொல்லுவேன். அது ஒரு தயக்கமோ எல்லாரும் முன்னாடி சொல்கிறோமோன்ற ஃபீல் இருக்காது. அவர் ஏதாவது இது என்னடா வாசனம் டைலாக் தப்பாக இருக்கடா, இது தப்பாக இருக்கல பொலிட்டிக்கலாக அப்படின்ற அந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவார். அது வந்து எல்லாரும் முன்னாடியே இருக்கும். இது ஒரு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அது அந்த மாதிரியான ஜீரோ. அது நாங்கள் அப்படி தான் இருப்போம். செட்டுக்குள்ளேயும் அப்படி தான் இருப்போம், வெளியிலையும் அப்படி தான் இருப்போம். அப்படியே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்களை ஆச்சரியப்படுத்தின ஏதாவது அப்சர்வேஷன் வந்ததா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? இல்லை, ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதை நாங்கள் ரெஜிஸ்ட் பண்ணணும்னு கூட ஆசைப்படுறேன். ஒவ்வொரு பேருக்கு பின்னாடி ஒரு 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 விஷயம் இருக்குது. கேரக்டர் பேருக்கு பின்னாடி ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அபியூஸ் பண்ணப்பட்ட பெண்களுக்கான ஒரு பேர் வச்சுருந்தேன். அப்போ அபியூஸ் பண்ணப்பட்ட பெண்கள் மட்டும் இல்லை, பொதுவாக லேடி கேரக்டர்களாக ஒரு பேருக்கு ஒரு மீனிங் இருக்கும், ஜென்ஸுக்கு ஒரு மீனிங் இருக்கும். அப்போ பேர் ஒன்று வச்சுருந்தேன், ஒரு கேரக்டர் ஒரு பேர் வச்சுருந்தேன். அது வந்து ரியல் இன்சிடெண்ட்டாக நடந்த அபியூஸ் பண்ணப்பட்டவர்கள் பேராக இருந்தது. ஓகே. ஆண்களுக்கு புரியுது, பெண்களுக்கும் அந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். அப்போது ஒரு விஷயம் சொன்னார். ஓகே, விக்டிம் ஓகே, பண்ணவன் உண்மையானு தெரியாதுல்ல, கேஸ் என்ன வேணா மாற்றி எழுதிருக்கலாம், பொய்யா இருக்கலாம், உண்மையாக கூட இருக்கலாம், அரைகுறையாக வச்சுக்கமா அவன் பேர் இப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னாரு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அது எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட். அது உண்மையாக பொய்யா எதுவுமே தெரியாது, நம்ம எதுக்கு அவன் அந்த பேரை யூஸ் பண்ணுவோம். ஸோ எல்லா பேரும் மாற்றிட்டு காமன் பேர் வைக்க ஆரம்பிச்சு. படங்களுக்கு அந்த நிஜமா நடக்கக்கூடிய ஒரு சோகத்திலிருந்து அது பயன்படுத்துவதே கொஞ்சம் ஒரு சிக்கலான விஷயம் இல்லை. ஸோ இது மாதிரிலாம் விஷயம், இது மாதிரி குட்டி குட்டியாக இருக்கு. நான் சில டைலாக்ஸ்லாம் சில மாற்றி இது பண்ணுவார். எதோ அதெல்லாம் எனக்கு தேவைப்படும். யாராவது ஒருத்தர் நம்மளை கைட் பண்ணோம்ல, நம்மளோட நாலேஜ் உள்ள ஆட்கள் கைட் பண்ணோம்ல, அது நல்லா இருக்கும்ல. கண்டிப்பாக ஒரு யூனிக் ஃபேசட் எடுத்த உடனேவே அவருக்கு வந்து இருக்கக்கூடிய பாகுபலி போல ஒரு ஸ்ட்ரென்த் ஒன்று இருக்குல்ல தன்னுடைய கையில். சட்டுன்னு எதையும் விட்டுற மாட்டார். நம்பிட்டாருன்னா என்ன பண்ணுவாங்க. அவர் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாரும் தான். அவர் மட்டும்னா இல்லை, அது நம்ம கொடுக்குற ஹோப் தான். நம்ம ஹோப் இல்லை, நம்ம கண்டென்ட் கொடுக்குறது தான். ஸோ ஒரு சட்டியில் இருந்தாலும் அகப்பில் வருன்ற மாதிரி கண்டென்ட் இருந்தானே ஹோப் வரும். ஒன்றுமே இல்லாமல் எப்படி ஹோப் வந்துடும். ஸோ நம்ம கிட்ட இருக்க விஷயத்தை வச்சு அவர் ஜட்ஜ் பண்ணுறது தான். ஆனால் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த ஒரு விஷயம் வந்து, அது வந்து நீங்கள் நெசசரிலி அதை வச்சு ஸ்டண்ட் காட்சிகள் உருவாக்குவதோ அந்த மாதிரி வேலைகள் எதுவும் செய்யலை இந்த படத்தில் இல்லையா? ஓகே, இவர் ஒரு வெறி ஆயிட்டாருன்னா ஒரு விஷயத்தை லேஸில் விட்டுற மாட்டார் அப்படின்றது ஒன்று. அது சாஃப்டாக அவர் ரேஞ்சுக்கு இருக்கணும். பிரேக்கில் ஒரு ஃபைட் பண்ண போகிறான், அதை எடுத்தோடனே ஆமாம் ஃபைட் பண்ண போகிறான், அவனுக்கு அப்படி தான் பண்ண போகிறான். அதே மாதிரி அந்த கேரக்டர் அடம் பிடிக்கிறவன் தான் பொண்ணுக்காக என்ன பண்ணுவான் அப்படின்ற அதை இப்படி தான் லேயராக கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. எடுத்தோடனே முதல்ல ஒரு 4 பேர் குத்துவாங்கன்னா நல்லாவா இருக்கும். ஸோ அதை மைல்டாக டெவலப் பண்ணிட்டு வந்து ஒரு இன்ஃபேக்ட் அவருடைய மகாராஜா கதாபாத்திரம் ஒரு ஹீரோ மாதிரி கூட எனக்கு தெரியல. அண்ட் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் இந்த படத்துக்கு. அவர் ஹீரோ மாதிரி தெரியாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபிலிமுக்கு. ரைட். இல்லை, அது இந்த கேரக்டருக்கு அப்படி தான் இருந்தாகணும். அதுக்கு நம்ம பயங்கரமாக சுற்றி வளைச்சி விளக்கம் சொன்னாலும் இது இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு விஷயம் இப்படி பண்ண. ஏன்னா நம்ம எத்தனையோ படங்கள் பார்த்துருக்கோம்ல. இப்போ ஒருத்தன் வந்து தன்னுடைய குடும்பம் சார்ந்து அவன் ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறான், ஒரு சண்டை போடுறான், ஒரு நியாயத்தை கொடுக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னும் போது அதை வந்து படமாக்கப்படுற விதங்களில் எப்பேற்பட்ட ஆள்றா, இவனை மாதிரி என்னால் இருக்க முடியலையே, இவன் வேற லெவல் ஹீரோயிக்காக காமிக்கிறதுன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, அதை மகாராஜா செய்யாததாகத்தான் நான் பார்த்தேன். இவன் லிமிட் ஒன்று இருக்குல்ல, என்ன தொழில் செய்கிறான், இவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குது, இவன் அடிப்பான், இந்த பேலன்ஸ்லேயே அதே அடங்கிறது. அதை தான் சொல்கிறேன், இந்த லிமிட்லேயே அடங்கிறது தான் எனக்கு தோணுது. எடுத்தோடனே நான் அங்கே ஃபைட் வைக்கிறதோ, எடுத்தோடனே ரொம்ப எதை சொன்னல, இது என்னோட டேஸ்ட்டு. புரியுது. டைரக்டர் நான் அந்த இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிக்கேன்னு நான். இதே டைரக்டர் வேறு படத்தை இந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா, இன்னொரு டைரக்டர் அவர் ஓப்பனிங்கில் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி மாஸ் செட் பண்ணிக்கலாம். புரியுது. கரெக்ட். இல்லை அப்படி பண்ணிட்டு தான் மேபி தப்பாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. காரணம்
ஏன்னா நீங்க காப்பாத்துற ஒரு ஆளாக நீங்க தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. அவன் சாதாரண ஆள் பாஸ், அவன் உலகமே தெரியாது, அவன் சிம்பிள். வீட்டுல கூட அவன் வீட்டை நடத்துறானா இல்ல அவனுடைய பொண்ணு நடத்துதா? ஆமா, அந்த பொண்ணுக்கு ஒரு டயலாக் இருந்தது, அதை எழுத்துட்டோம். வீட்டை விட்டா கடையை விட்டா வீடு, வேற எங்க விட்டாலும் வர தெரியாது அப்படிம்பாரு அந்த பொண்ணு. வீட்டை விட்டா கடைக்கு வருவார், கடையை விட்டா வீட்டுக்கு வருவார், வீடு வேற எங்க விட்டாலும் வர தெரியாது அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வசனம். பட் அதை தூக்கிட்டோம். புரியுது. இந்த மாதிரிலாம் அவர் கேரக்டர் ஜாலியா இந்த மாதிரி. அண்ட் அவருடைய ஒரு 2 காட்சி முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. லைக் எடுத்த உடனே அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படின்ற ஒரு விதம். அதுக்குள்ள ஒரு பெரிய, நீங்க அப்பப்போ ஒன்று சொல்றீங்க என்னன்னா சினிமாக்காக சின்ன விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு. எனக்கு அதுல பெரிய சினிமாத்தனம் ஒன்றும் தெரியல. ஏன்னா நமக்கு தெரியும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது சராசரியாக எக்ஸ்பிரஸ் பண்ணிப்பாங்க, அந்த சோகத்தை வெளிப்படுத்துற முறையில் ஓடுவாங்க, பிடிப்பாங்க, ஐயோ அப்படியே கீழே விழுவாங்க, அப்படியே இதை பொறாண்டி 2 ஏதாவது நடக்கும்ல, அப்படிலாம் எதுவுமே இல்லாம அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஷாக்கும் பெயினும் கம்யூனிகேட் ஆச்சு. எனக்கு இன்னும் பிடிச்ச ஒரு சீன், படத்தோட மை மோஸ்ட் ஃபேவரட் சீன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த கிரைமை ரீக்ரியேட் பண்ற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அந்த இடத்துல இவருடைய ஒரு பார்வை ரொம்ப ரொம்ப கூர்மையான ஒரு பார்வையாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு பார்வையாகவும் இருக்குல்ல அந்த இடத்துல. ஏன்னா ஒரு நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு மனநிலையில இருந்து அடுத்த ஒரு நிமிஷம் வந்து அந்த உண்மை இதுதானா, ஓ இப்போ புரிஞ்சு போச்சு, நீதானா அப்படின்ற ஒரு உணர்வு ஒன்று இருக்குல்ல. அது எழுதுறது கூட ஈஸின்னு தான் நினைக்கிறேன். பட் அது பெர்ஃபார்ம் பண்ணி அதை ஆத்தென்டிக்காக கம்யூனிகேட் பண்ணுறது இல்லை. எனக்கு சில ஆர்டிஸ்ட்டு யாரையும் குறை சொல்லி அப்படி இல்லை. நான் அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு படம் மகாராஜா மட்டும் இல்லை, எனக்கு குரங்குமே இருந்தாலும் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து என்னோட குறைகள் மட்டும் தான் தெரிஞ்சிட்ருக்கோம். சரி இது எப்படி எத்தனை ஒரு சில சீனெல்லாம் ஐயோ சீக்கிரம் போயிடு அந்த மாதிரி இருக்கும். அந்த சீன் வரும்போது எனக்கு என்னை மீறி உள்ளே போயிட்டே இருப்பேன். ஓகே அந்த படம் பார்க்குற மாதிரி மனநிலையில் பார்த்துருவேன். இது எல்லாமே வந்து நான் படம் எடுத்த மாதிரி வரேன். பட் செய்யும்போது நான் படம் பார்க்குற மனநிலையே போவேன். ஏன்னா மொமெண்ட்டும் நல்ல சிவனோட பர்ஃபார்மன்ஸ், நல்ல சிவன் மட்டும் இல்லை, சேதன்னா இந்த ஹோல் க்ரூ எல்லாமே அந்த சீன் நடித்தாங்க. ப்ராப்பராக எழுதப்பட்டது, ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது. அதுக்காக மற்றதெல்லாம் பண்ணலையே அப்படின்னு அர்த்தம் இல்லை. எனக்கு அது ஒரு ரொம்ப ஸ்பெஷல் சீனாக தோணுச்சு. அது ரைட்டிங் அப்பவே தெரியும், இது ஒழுங்காக எடுக்கப்பட்டால் இது செம்மையாக இருக்கும், இந்த சீன் ஒழுங்காக எடுக்கப்பட்டால் செம்மையாக இருக்கும்னு எனக்கு அப்பவே. இந்த உலகத்துக்குள்ள அனுராக் கஷ்யப் வந்தது எப்படி? அனுராக் சார் வந்து அங்கே படம் வந்து 2000 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே. அந்த வருஷம் நிறைய வருஷம் எழுதியிருக்கேன். பட் அந்த வருஷம் எல்லாமே ஷூட் போகிற மாதிரி தான் இருந்தது. அந்த வருஷத்தில் கொஞ்சம் இதே கேரக்டர் தான், இதே ரேப், இதே தான், கொஞ்சம் விஷயங்கள் மாறி இருந்தது பிளேயில். அப்போ இவர் நம்ம எமிகா நடிகள் டைரக்டரோட எங்கள் ப்ரொடியூசர் பேசினார். அவர் அப்புறம் அதுக்குள்ளே எங்களுக்கு லேட் ஆச்சா என்னன்னு தெரியல. அப்புறம் ஷூட் போகிறது கொஞ்சம் லேட்டாக இருந்தது. அப்புறம் கோவிட் வந்தது. கோவிடுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு அந்த ஆர்டிஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணி ட்ரை பண்ணும்போது இங்கேயும் நிறைய பேர் பிச் பண்ண ஸ்கிரிப்ட் பிஃபோர் இதே ஸ்கிரிப்ட் நிறைய பேர் கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, தவிர இந்த கேட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது ஆச்சரியம் இல்லை, எனக்கு அதை பற்றி ஆச்சரியம் இல்லை. ஏன்னா சில பேர் வந்து நான் ஆசைப்பட்ட சில பேர்கிட்ட போனேன், அவங்க இன்னும் சொன்னாங்க. எங்கள் ப்ரொடக்ஷன் சில பேர்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க, அவங்களும் நோ தான் சொன்னாங்க. பட் அவங்க சொல்கிறாங்க, அது நோ சொன்னது தப்பு கிடையாதுல்ல. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லைங்க, ஓகே தேங்க்யூ. ஏன்னா நமக்கு தெரியும் ஓகே நோ சொல்லுவாங்க. சில பேர் நோ சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினச்சி போகணும்ல. இதெல்லாம் காரணத்தோட காரணத்தோட வந்துடும். ஸோ நான் இப்போயும் அவங்க மேலே மரியாதை வச்சுருக்கேன். அவங்க அந்த காரணத்தில் மரியாதை இருக்குது, அவங்க மேலே நிறைய மரியாதை இருக்குது. ஏன்னா அவங்களோட எஸ்ஆர் நோ சொல்கிறது அவங்களோட உரிமை இல்லையா? ஸோ அது காரணமாக சொல்கிறாங்க, அதுவும் நல்லா இருக்கு. அப்போ அவங்க மேலே மரியாதை நமக்கு அதிகமாக இருக்குல்ல. சில பேர் பண்ண மாட்டாங்க தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் சொன்னாங்கன்னு போய் பேசணும். பட் அவங்களும் சொன்னாங்க. நான் சில பேர்ட்டு கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி பாருப்பேன் அப்படின்னு சொல்லி போனேன், அவங்களும் நோ சொன்னாங்க. அப்புறம் அது ஒரு ஷூட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வில்லன் மட்டும் தேடிக்கிட்டே இருக்கும். ஷூட் பிரேக்லலாம் போய் கதை சொல்லிட்டு வந்தேன் ஒருத்தர்கிட்ட. அவர் புரியுது, அவர் டைம் கொடுத்த டைமில் ஷூட்டு பிரேக் பண்ணிட்டுலாம் போய் கதை சொல்லியிருக்கேன். அப்போ கூட அது சரியாக வரல. கடைசியில் அது முதல்ல யாரை நான் தேடணும், அவரே வந்துட்டார். எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது விரும்பின ஆள் நமக்கு ரொம்ப ரொம்ப. இப்போ வெற்றி சார் எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ அளவுக்கு அனுராக் கஷ்யப் பிடிக்கும். அவங்க படங்கள் பார்த்து நிறைய வளர்ந்ததுனால எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அவரும் வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி.
அப்போது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஆர்வமாக இருக்கும், நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கிறோம். சும்மா ஃபார்மாலிட்டிகளாக சொல்ல லேர்ன் பண்ணிக்கலாம். அது அவர்கிட்ட நிறைய ஏன்னா லேர்ன் நீங்கள் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு இயக்குனராக கான்ஸ்டன்டாக அந்த அந்த தமிழில் பிரச்சனை வராத அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் அதை ஒழிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியிருந்துச்சு இல்லையா? ஓகே, உங்கள் கொஸ்டின் புரியுது. ஏன்னா அது என்னோட மிஸ்டேக்ஸ் தான். ஏன்னா அவருக்கு தமிழ் தெரியாது, ஆமா. ஹிந்தி வரும். ஆனால் அவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவார், ஐ குட் ஹவ் பார்ன் இன் தமிழ் ஆமா, அவருக்கு நம்ம படங்கள் பிடிக்கிறத பார்த்தா அப்படின்னு கண்டிப்பா சொல்லி இங்க. அப்படி சொல்லுவார். ஆனால் அது என்னோட மிஸ்டேக் தான். டப்பிங் சில விஷயம் நான் ஸ்பாட்டில் நிறைய டயலாக்ஸ் வந்து மாற்றிட்டே இருந்தேன். ம், அப்போ அவர்கிட்ட கொடுக்கும்போது அதில் வர அப்புறம் டப்பிங்கில் சில விஷயம் மாற்றிட்டு இருந்தேன். புரியுது. ஸோ இட்ஸ் என்டையர்லி இட்ஸ் மை மிஸ்டேக். அந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நான் எப்படி இருந்தாலும் ஸ்பாய்லர்ஸ் அலர்ட்லாம் போட்டுருவேன். அது ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. அது ஒரு நேரம் படம் பார்த்து எல்லாம் கதை தெரியாது. கரெக்ட். படம் ப்ரிவியூ பார்த்துட்டு மறுநாள் இப்போ போடாதீங்க சார், நான் விஷயமெல்லாம் சொல்லாதீங்க சார், தேவை சொல்ல வேண்டிய விஷயத்த மட்டும் சொல்லுங்கள், சொல்லக்கூடாத விஷயமா சொல்லாதீங்க சார் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணாலும் மறுநாள் ஃபுல்லாக கதை திரைக்கதை வசனம் சொல்லி போடுறாங்க. அதனால இப்போ 2 வாரம் ஆயிடுச்சு. என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ இவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எமோஷனல் டெத் நடக்குது இல்லையா அனுராக் கஷ்யப் கேரக்டருக்கு. அட் தி எண்ட் அவர் அந்த பில்டிங் மேல இருந்து முகத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஆளுங்க எப்படி இருந்தாலும் காலி மேல. அதன் பிறகு அவரை கொல்ல வேண்டிய அவசியம் உண்டா? யாரும் சொல்ல வேண்டிய அனுராக் கஷ்யப் கேரக்டரை லிட்ரலி ஆல்ரெடி மன ரீதியாக இறந்த ஒருத்தர். ஆல்ரெடி டெட். கரெக்ட், ஆல்ரெடி டெட். அவர் செத்துட்டு அவன் போனோம். ஆமா. அவனை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நான் அதான் சொன்னேன்ல, நான் கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்துக்கிறேன். இதை வந்து ஆடியன்ஸை மேனிபுலேட் பண்ணுறேன். இது வந்து அந்த மக்களை திருப்திப்படுத்துறதுக்காக பண்ண விஷயம். இது மக்களை திருப்திகள சரி நானும் சொல்ல, இது நான் டைரக்டர், நான் இதை இப்படி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளோதான். அது எனக்கு அது தெரியாமலாம் இல்லை. நீங்களும் அதுதான் நியாயமா பாக்குறீங்க. உங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு. எனக்கு திருப்தி கொடுக்குறப்ப இது ஆடியன்ஸ்க்கும் திருப்தி கொடுக்கும்னு நம்பினேன். இது ஆல்ரெடி ஆக்சுவலி டிஸ்கஷன்லேயே இப்போ ஆல்ரெடி டெட் பாடி செத்த போனோம், செத்தா என்ன கரெக்ட் அப்படின்னு. அது ஒரு ஏஸ்தட்டிக்காக கனெக்ட் ஆகணும், அது ஒரு முடியணும், அது ஒரு ஃபினிஷிங்காக இருக்கணும்னு ஆசைப்பட்டு வச்சது தான். புரியுது. அது தெரியாமலாம் பண்ணல. அப்படின்னு பார்த்தா நான் அந்த படத்தில் அவ்வளோ ஓட்ட உடச்சல் சொல்லுவேன். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் தெரிஞ்சுதான் வைக்கணும். இல்லை இது மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கேட்கறதுக்கான ஒரு காரணம், இந்த படம் வந்து இன்னுமே குற்றங்களும் அதன் பிறகு கிடைக்கக்கூடிய தண்டனையும் சார்ந்தது இல்லையா? அதனால அப்போ நம்மளை யோசிக்க வைக்குது, இது போதுமான தண்டனையா இவனுக்கு, இதுக்கு மேல கிடைக்கக்கூடிய ஒரு தண்டனையாக அது அவன் பொண்ணுன்னு சொன்னாலே செத்து போயிட்டான் பாஸ். அது அவன் பொண்ணுன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவன் காலி, அவன் டெட், அவன் பொண்ணும் அவ்வளோதான். ஆக்சுவலி அதுவே கிளைமேக்ஸ் தான். ஆமா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பிட்டு தான். ஒரு ஏஸ்தட்டிக்கா, ஒரு திருப்தியா, சுபம் போடுற மாதிரியான இழுத்து முடிக்கிறது. ஸோ ஒரு தன்னுடைய குழந்தைக்காக ஒருத்தன் என்ன வேணா பண்ணுவான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அவளுக்கு வேண்டியதில் நான் வாங்கி தரணும்னு ஆசைப்படுறேன், அதனால நான் எது பண்ணாலும் ரொம்ப ஒரு பயங்கர சுயநலம் முடிச்சுவேன் இல்லையா? அனுராக் கஷ்யப் அவர் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படின்போது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து, இதில் நிறைய பேருக்கு உடன்பாடு இல்லைன்றது எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு உண்டு. உடன்பாடுன்னா எதுலன்னா, சுயநலவாதிக்கு தன்னுடைய சுயநலத்திலேருந்து தான் தண்டனை அவனால் உணர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. எது கேட்குறேன்னா, இது இன்னொரு பார்வை என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போ தன்னுடைய மகளுக்கு நடந்தாதான் அது தப்பா, அப்படி நடந்தா மட்டும்தான் ஒருத்தனால உணர முடியுமா அந்த குற்றத்தை அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த 2 வாரத்துல பல விதமான பார்வைகள் உங்க கண்ணு வந்திருக்கும். ஸோ நீங்க இந்த ஹோல் கான்வர்சேஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க? அனுராக் கஷ்யப் கேரக்டருக்கு இப்படி ஒண்ணு நடக்குது, அதுதான் உங்க கதையுடைய ஒன்லைனரே அதான் படம் சொல்லப்பட்ட விதமே அதுதான். நான் என்ன விளக்கம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் படம் ஆரம்பிச்சு அது ஃபர்ஸ்ட் விட்டுருந்தேன், அதை வினை விதத்தின் வினை இருப்பான் அப்படின்றது தான். நான் கர்மா இஸ் பூமராங் அந்த மீட்டரில் தான் நான் எடுத்துக்கிட்டேன் தவிர நான் அதுக்கு வேற என்ன விளக்கம் சொல்ல முடியதில்லை. நான் முன்னாடி உங்ககிட்ட சொன்னது, எல்லாரும் கெட்டவன் எல்லாரும் நல்லவன், இங்கே எவன் வந்து பர்ஃபெக்ட் நல்லவன் பர்ஃபெக்ட் கெட்டவன்லாம் கிடையாது. சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுறது தான். ஏன் அனுராக் அவ்வளோ மோசமான ஆகலாம் ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணங்கள் இருந்தது. அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனா அதுக்கு ஒரு விளக்குறது, எவ்வளோ மோசமானவன் ஏன் அவன் பிரச்சனைகள், அதுக்கு ஒரு ஓஷன் இருந்தது. அதெல்லாம் தூக்கிட்டோம். வெற்றி சார் அடிக்கடி சொல்லுவார், இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன படம் காட்டுறியோ அதுக்கு தான் நான் வந்து சொல்ல முடியும் தவிர, சார் நான் இப்படி வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து ஒரு நல்ல கிரியேட்டர், அதெல்லாம் ஒரு நல்ல கிரியேட்டருக்கு அழகு கிடையாது. ஸோ என் படம் பார்த்தேன், அது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு, பாராட்டினாலும் நான் பொறுப்பு, அவ்வளோதான். ஸோ அது இருந்தது. இது எதுக்காக சொல்ல வந்தேன்னு தெரியல. இல்லை எனக்கு புரியுது. நான் இதை எப்படி ப்ராசஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். எனக்கு இந்த கதையில இருக்கக்கூடிய ஒரு கவித்துவமாகத்தான் நான் அதை பார்த்தேன்.
அது என்ன அப்படின்னா இல்லை ஓகே சொல்லுங்க நீங்கள் சொன்னா இப்படி சொல்லி தான் ஒருத்தர் வந்து புரிய வைக்கணுமா அப்படின்ற கொஸ்டின் இருக்குல்ல. கதையோட சாராம்சமே அப்படி தானே. நான் இப்படி தான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இது ஏன்ப்பா பண்ண அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஏன் கதையோட சாராம்சம் ஏன் நீ இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னா டைரக்டர் இதை இப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்குறேன். இதுதான் எனக்கு சொல்ல தெரியுது. சப்போஸ் இதை விட பெட்டராக ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருந்து இன்னும் கூட அதை கொண்டு போய் சேர்த்து இன்னும் கூட அதை நம்ம வேற ஒரு ஆங்கிள் அணுகிக்கலாம் அப்படின்னு கூட தோணுது. அது இதெல்லாம் இந்த ரிவ்யூஸ் எல்லாம் வரும்போது நமக்கு தோணுது. ஓகே சில சார்ந்து நெகட்டிவாக விஷயங்கள் பேசுகிறாங்க, சில பாசிட்டிவ் பேசுகிறாங்க. ஐ மீன் பாசிட்டிவ் நிறையா இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. அப்போது இதெல்லாம் சொல்லும்போது நம்ம இது வேறு மாதிரி கூட அணுகிருக்கலாமோ அப்படின்னு மேபி நம்ம இந்த டாபிக் வர்றதுனால இதனுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக இது பேசலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா இப்போ ஒரு எழுத்தாளராக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அனுராக் கஷ்யப் ஒரு வீட்டுக்கு போகிறான், அவங்க இல்லை, அதுக்கு பதிலாக அந்த பெண்ணை பலாத்காரம் பண்ணுறதுக்கு இவன் அனுமதிக்கிறான். ஓகே ரைட் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல. இப்போ அந்த வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சோகம் இந்த சோகமாக மட்டும்தான் இருக்க முடிஞ்சிருக்குமா? வேற விதமான சோகங்கள் அங்கே உருவாக்கி இருக்க முடியாது. ரைட் 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 ஓகே. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை அது அக்செப்ட் தட் பாயிண்ட். அப்படியா? ஆமாம், அது எனக்கும் தோணுது. ஒரு மாதிரி சுயநலமாக சொன்னால் இம்பேக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டேன். மேபி இது இல்லாமல் போயிருந்தால் இம்பேக்ட் கம்மியாக இருந்திருக்குமோ. பட் அந்த பாயிண்ட்டை நான் மதிக்கிறேன். அந்த பாயிண்ட்டை வந்து நான் ஐ திங்க் நம்ம ஏன்னா இது முதல் படம் இல்லையா? நம்ம ஒரு தமிழ் சினிமால ஒரு 10-20 வருஷம் என்னென்னலாம் இருந்திருக்குன்னு நம்ம திருப்பி பார்க்கும்போது ஒரு சின்ன பொண்ணு வந்தாலே நமக்கு அடுத்து இதுதான் நடக்க போது நம்ம உறுதியா சொல்லவே முடியுது. அந்த பாயிண்ட் மேல எனக்கு நெகட்டிவா விஷயங்கள் மற்ற பேசும்போது நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். அது மேல அந்த கொஸ்டின் ரைஸ் பண்றவங்க மேல ஐ மீன் அது மேல மரியாதை இருக்கு. ஒருத்தங்க ஒண்ணு போட்டாங்க, நான் இன்னைக்கு மார்னிங் கூட யோசிச்சுட்டு இருந்தேன். அவங்க என்ன போட்டாங்கன்னா, இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து ஓடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் போது ஒருவேளை அவளுடைய காலை அவன் துண்டிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, கட் பண்ணிட்டான்னா அதனுடைய சோகம் இந்த சோகத்தை விட குறைவாக இருக்குமா? அந்த வலி இந்த வலியை விட குறைவான ஒரு வலியாக சினிமால காட்டியிருக்க முடியாதான்னு கேட்குறாங்க. அந்த லேயரும் எழுதணும். அப்படியா? அந்த லேயரும் எழுதணும். அந்த பொண்ணு கடைசியில் நோண்டிட்டு ஒரு வரல பிடிச்சிட்டு. ஆமா, அதுக்கு மெயினே அதுதான். அந்த லேயர் கூட எழுதப்பட்டது. லேயர்னா அதுதான் பிளேன் இல்லை, பட் அது காலை வெட்டிடுறான் அப்படின்ற கதையெல்லாம் எழுதலை. ஆனால் அவங்க அடிச்சதுல கால் உடஞ்சி ஓட ஆசைப்பட்ட பொண்ணு, ஜெயிக்க வேண்டிய பொண்ணு கடைசியில் கால் உடஞ்சி இருக்கா அப்படின்னு அந்த 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 ஒரு பிளேவும் இருந்தது ஒரு வெர்ஷனில். கடைசியில் அப்பா வந்து அந்த பொண்ணை ஜெயிச்சு இவ்வளோக்கப்புறம் அதே மாரி ஒரு அப்பா கொண்டு வந்து சேர்த்து இது பண்ணி ஜெயிச்சாரு அப்படின்னு அந்த 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 லேயரும் இருந்தது. ஐ மீன் ஒரு வருஷம் நிறைய எழுதுவோம் இல்லையா, அதுலேயும் அது ஒன்று புரியுது. ஏன்னா ஒரு பக்கம் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச பல விஷயங்களில் ஒன்று, நீங்கள் கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லலாம் ப்ளீஸ். சாரி சார். ஓகே, இப்போ போன முறை சித்தா வந்துச்சு. சித்தாவோட அது ஒரு உடனே அப்படி இது ஏன் அபிஸ்வாந்த படங்களாக எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின், ஏன் உங்களுக்கு கதையே கிடைக்கலையா, இதுதான் கிடைக்குதா அப்படின்லாம் கூட சில கமெண்ட் எல்லாம் படித்தேன் நான். ஓகே, ஸோ நான் இது ஏர்லியராக எழுதுனது, அது நான் இப்போ தான் பண்ணுறேன். மேபி அப்போ ஏர்லியராக பண்ணால் மட்டும் சரியா அப்படின்னு அதுக்கு சொல்ல வரல. புரியுது. இந்த போன முறை வந்து சிபி வருதுன்னு கம்பேர் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா நம்ம சமூகத்தில் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லையா? ரைட். ஸோ அதை சார்ந்து யார் வேணால் எவ்வளோ கதைகள் வேணால் உருவாக்கலாம், அதுதான் உண்மை. ஓகே, ஆனால் அது எப்போ இது வெறும் டிவைஸா, இது இந்த கதைக்கு ஒரு ஷாக் வேல்யூக்காக மட்டும் யூஸ் பண்றாங்களா, இல்லை இது இந்த கதைக்கு மிக அவசியமா தேவைப்படுற ஒரு இல்லை? எஸ், அதுக்கான ஆன்சர் தான் முன்னாடி பண்ணேன். இதை நான் ரீகன்சிடர் பண்ணியிருக்கணும். புரியுது. அது எப்போ சமூகத்தில் நடக்குது நான் காட்டுறேன் அப்படின்னா இதோட மோசமாக கூட சமூகத்தில் நடக்குது, அதை காட்ட முடியுமா அப்படின்னு. ஸோ அது அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது என்னையும் சேர்த்து பொதுவாக நம்ம ஆண்கள் பொறுத்து நம்ம உள்ள போய் பார்த்து யோசிக்க ஆரம்பிச்சாலே ஓகே இங்க ஒரு பெரிய சோகத்தை நான் உண்டாக்கணும் அப்படின்னு உடனே சட்டுன்னு தோணக்கூடிய ஒரு ஐடியாவாக இது கதை எழுதும்போது இந்த ஐடியா தோணுது அப்படின்னா அப்போ நமக்கே இது மட்டும்தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே. அதுதான். ஸோ யா இந்த இதை நீங்கள் அணுகும்போது கூட இல்லை, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 1-2 இடங்கள்ல வந்து ஒரு இல்லை, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து யூஸ்வலாக இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இதை வச்சு அவங்கள டிஃபைன் பண்ணிடும் அந்த பெண்ணை. ஓகே இதுதான் நீ, இவ்வளவுதான் நீ இப்போ ஒரு விக்டிம், இதை தாண்டி உன்னால் வாழ்க்கையே வாழ முடியாது அப்படின்ற ஒரு பார்வை அந்த படம் ஏதோ ஒரு விதத்தில் அதை கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த வலி மட்டுமே அவள் அப்படிங்கிறது போல அது ஆயிரும்.
எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் வந்து லாஸ்ட்ல அந்த பொண்ணு அப்பாவை வெளியே போ, நான் பேசுறேன் நேரா, உன்னுடைய ப்ரொடெக்ஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு பேசணும் தனியா சொல்லி அவ சொன்னது ரொம்ப, அது எனக்கு இந்த படத்தை பிடிக்க வச்சுது இன்னும் கொஞ்சம். அவ எப்போ வந்து நான் இதுதான் நினைச்சிட்டு இருக்கல, நான் அது மறந்துடுவேன், எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நான் மூவ் ஆன் ஆயிடுவேன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அவ ஆகுறாளோ ஆகலையோ அது அவ அப்படி நினைக்கிறது ரொம்ப முக்கியமா நான் நினைக்கிறேன் நான். ஓகே, அந்த அந்த பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் சரியா ரைட்டிங்ல வரவே இல்லை, எடிட்டிங்ல கூட ப்ராப்ளம் இல்லை. ஐ மீன் வந்துச்சு, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்படியா? ஆமாம், அது ரீஷூட்டெல்லாம் பண்ணிடணும். அது அந்த பொண்ணை நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாள் ஷூட் பண்ணது இது இன்னொரு நாள் ஷூட் பண்ணதுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அது எனக்கு அது இப்போ வந்தது கூட பயங்கரமாக சூப்பராக அப்படி இல்லை, பட் முடிஞ்சளவு சூப்பராக இல்லாததுக்கான காரணம் நீங்கள் எது பார்க்குறீங்க? ஷூட் பண்ணது இல்லை, டைலாக்ஸ் ஒரு அசால்ட்டும் விக்டிமும் மீட் பண்ண வைக்கணுன்றது தான் ஒரு பவர்ஃபுல் மூமெண்ட். அது மூமெண்ட் அது வந்து செம்மையாக வந்து நிற்கணும். அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கணும். அப்பாவை சொல்லணும், நீங்கள் சொன்ன பாயிண்ட், நீங்கள் அந்த பொண்ணு அப்பாவை எப்பவுமே டாமினேட் பண்ணி பேசிட்டே இருக்கும். ஆமாம், அப்பாவுக்கு பிடிக்கும் அது. என் பொண்ணு ஆமாம் அவளே சொல்லுவாது, எங்கள் அப்பாவுக்கு நான் டாமினேட் பண்ண எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல வேறு மாதிரி டைலாக் இருந்தோம், என்கிட்ட திட்டு வாங்கிட்டு வெளியில் போய் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு அவர். நல்லா இருக்கு, அது மாதிரி டைலாக்ல இருந்து மாற்றிட்டோம். ஸோ அந்த மாதிரியான மொமெண்ட் அது. ஸோ எனக்கு அது முடியும் போது ஓகே ஃபைன், அது இன்னும் கூட எனக்கு திருப்திகரமாக அந்த சீன்ல பத்தலை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. புரியுது. இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பேசும்போதுல எனக்கு என்ன நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, நீங்கள் எவ்வளோ எழுத்தில் எவ்வளோ இருந்துச்சு அது அப்படியே நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணீங்களா, இல்லை ஏன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் டைம் ஸ்கிப் எல்லாம் இருக்கிறதுனால நிறைய நீங்கள் எடிட்டிங்கில் கண்டுபிடிச்ச ஒரு படமா அது? ஸ்கிரிப்டில் எல்லாமே எடிட்டிங்கில் ஒன்றும் புதுசாக ரெடி பண்ண முடியாது. இது மாதிரிலாம் நீங்கள் ப்ராப்பரான ரைட்டிங்கில் இருந்தால் தான் படமே எடிட்டே பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப டஃப் இல்லை, இந்த லைனில் வரணும்னா அது நீங்கள் பக்கா ஸ்கிரிப்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எடிட்டிங்கில் உங்களுக்கு அந்த க்ரியேட் பண்ண முடியும். அது ஃபஸ்ட்டு. எடிட்டிங்கில் மேஜராக சேஞ்ச் ஆனது என்னென்னா, ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக இருந்தது. அது வந்து கிளைமேக்ஸ் இவனோட பொண்ணு தான் இது அப்படின்ற தெளிவுபடுத்துகிற அந்த விஷயம் வந்து நான் டுவர்ட்ஸ் எண்டில் போட்டிருந்தேன். அதை இன்னும் கொஞ்சம் முன்னாடி போட்டிருந்தேன். 2 பேர் அடிச்சுக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு நிற்கும்போது, வலிக்குதாடா வலிக்குதா, என்னை மட்டும் ஜெயிலுக்கு அமிச்சிட்டு நீயும் பொண்ணும் சந்தோஷமாக இருக்கு, வலிக்குதாடா நாயே அப்படின்னு இப்படி பிடிச்சி பண்ணுவார். அப்போ பண்ணும்போது அப்போ ஹீரோ வந்து உன்னை நினச்சி நான் அழறதா ஃபீல் பண்ணுறதான்னு தெரியாமல் கண்ணில் கலங்கிட்டே லுக் விடுவார் சேதனா. அப்போது போட்டிருந்தேன் ஃப்ளாஷ்பேக், அந்த இவன் பொண்ணு தான் அப்படின்றத ஒரு 70% காட்டிட்டு அப்புறம் அந்த 30% அந்த டுவர்ட்ஸ் சென்ட் போட்டிருந்தேன். அப்போ பிலோ வந்து இஸ் அ வெரி சென்சிபிள் பர்சன். இல்லை நித்தி, இது வந்து இங்கே இருந்தால் வந்து ஆல்ரெடி வர ஆடியன்ஸ் கெஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது, இங்கேயும் போட்டால் நான் தான் கெஸ் பண்ணிட்டு நினைப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 6 நிமிஷம் படம் ப்ளே ஆச்சுன்னா அவ்வளோ பெயினை வந்து தாங்கிட்டு ஒருத்தன் 6 நிமிஷம் இருக்க மாட்டான். ஸோ இதை கன்சிடர் பண்ணலாம், யோசிக்கலாம் அப்படின்னாப்புல. நான் எனக்கு சில விஷயம் சரி உடனே சரின்னா உடனே ஆமாம் ஓகே அப்படிம்பேன். எனக்கு ரொம்ப நாள் அதிலே ஸ்டக் ஆகிடுதான், என்னால் வந்து உடனே ஓகே சொல்ல முடியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுன்னு சொல்லிட்டு நானும் மண்டே குழம்பிட்டே இருந்தேன். பிலோ வந்து ரொம்ப யூனிக்கான பர்சன். நமக்கு வந்து இந்த மறைச்சியெல்லாம் சொல்ல மாட்டாங்க, ஒர்க் ஆகலையா அவ்வளோ, அது ஃப்ரெண்ட் ஜோன்ன்றதுனால ரொம்ப ஈஸியாக இருக்கும். படம் நல்லா வந்ததுக்கு டிகேபி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர், ஆர்டர், எல்லா டெக்னிக்கல் டீம் எல்லாமே எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே ஃப்ரெண்ட் ஜோன்லாம் இருப்போம். நான் ஹைராக்கி நான் வந்து அப்படின்னு மீட்டில் இருக்காது. ஸோ அப்புறம் எனக்கு அந்த டவுட் வந்து நான் ஃப்ரெண்டு மடன் அஸ்வின், சந்துரு, இப்போ கூலியில் ரைட்டர், கூலி மாவல் ரைட்டர் சந்துரு, அப்புறம் பைரின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தினேஷ், இன்னும் கொஞ்சம் பேர்லாம் கூப்பிட்டு நான் காட்டின படத்தை நான் எல்லாரும் சொன்னாங்க, இங்கே உள்ள போடாதீங்க, தள்ளி ஃபாலோ பண்ணிட்டு பண்ணாங்க. ஸோ நம்ம அப்படி தான், நம்ம யார் மேக்ஸிமம் பீப்புள் சொல்கிறாங்களோ உடனே கேட்டுருவோம். அது நமக்கு சரின்னு பட்டால் கூட நான் ஒருத்த மட்டும் சரி, மீது எல்லாரும் தப்பெல்லாம் வச்சுக்க மாட்டேன். யார் மேக்ஸிமம் பீப்புளோட அட்வைஸ் உடனே போயிடுவேன். அதனால் அவங்க சொன்ன உடனே நான் ஜனநாயகம் அந்த மாதிரி அது சரி அல்ல, அது வந்து அது ப்ளஸ் நீங்கள் நம்பக்கூடிய ஆட்கள் தானே உங்களை சுற்றி. ஆமாம் ரைட்டு. ஸோ எடிட்டிங்கில் மேஜராக இதுதான் சேஞ்ச் ஆச்சு, பேப்பருக்கும் படத்துக்கும். மீதியெல்லாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்துச்சு. பொதுவாக எடிட்டிங் நடக்கும் இல்லையா, அதை ஸ்மூத்தாக டஃப்பாக இருக்குல்ல, அது இது கன்வே பண்ணணும், ஆடியன்ஸ் கன்வேவாக தெரியாதுன்னா டஃப்பாக இருக்குல்ல, அதை பிலோ வந்து அழகுப்படுத்தி ஸ்மூத்தாக கொண்டு வந்து நீட் பண்ணி கொடுப்பார். இந்த ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சர் வந்து ஓகே அந்த அந்த ஸ்டோரியை மறைக்குது.
இல்லையா? Yeah, okay. படம் கூட எங்கெங்க எத்தனோண்டு கொடுக்கணுமோ அத்தனோண்டா ஓப்பன் பண்ணி Okay, right. ஒரு சின்ன ஒரு கதையாக இருந்தாலும் அந்த சின்ன கதையோட சின்ன சின்ன பகுதிகள் அங்கங்க நமக்கு வெளியே காமிக்கும். இது நான் ஏர்லியர் ஸ்டேஜ் அந்த நாளைக்கு புதியன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அப்புறம் இருந்து எனக்கு அந்த நான் லீனியர் பிடிக்குன்னா எல்லாத்தையும் நான் லீனியரில் பிடிச்சி சொல்ல முடியாது. புரியுது. அது கண்டென்ட் டிபெண்ட் பண்ணால் நம்ம அதை பண்ணலாம். Yeah. இதே விஷயம் தான் குறுங்கு மூவிலையும் அப்ளை பண்ணியிருப்பேன். ஆமா. டைம் லைன் நான் லீனியர் அந்த மாதிரி இது வந்து பர்ஃபெக்டாக அந்த கண்டென்ட் ஷூட் ஆச்சு. இந்த ப்ளே வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுச்சு. இந்த நம்ம ஆடியன்ஸை வந்து லிட்டரலி சொன்னால் சீட் பண்ணுறதுக்கு. புரியுது. ஆனால் அப்படி பண்ண தான் சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி தோணுச்சு நமக்கு. அதனால தான். ஏன்னா இதுல கொஞ்ச நேரத்துக்கு உண்மை சொல்ல போனா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போன நேரத்துக்கு எனக்கு புரியல. ஐ மீன் இந்த வார்த்தை சரியா தப்பான்னு தெரியல. ஆடியன்ஸ் சீட் பண்றதுக்கு இல்ல அது நீங்க வந்து என்ன சொல்றது, சீட்டிங்ன்ற ஒரு அந்த டெஃபினேஷன்ல சொல்லது இல்ல. ஏன்னா எல்லாமே மேபி அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படி கூட இல்ல எல்லாமே ஒரு சீட்டிங் தானே. ஒரு கதையை சொல்லுவதே ஒரு விதமான சீட்டிங் தானே, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கும் உங்களை திருப்திப்படுத்துறதுக்கும். இல்ல இந்த ஸ்டேட் இப்போ சீட் பண்ணதா படம் எடுக்கிறியான்னு சொல்லி ஒரு குரூப் வந்து கிளம்புவாங்க. நீங்க வேற அவ்வளவு அடிப்படையா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த டைம் லைன் ஜம்ப்ஸ் இருக்குல்ல, உண்மையை சொல்ல போனால் எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நேரத்துக்கு எனக்கு என்ன நடக்குது, இதுக்கப்புறம் இது நடந்ததா, இதுக்கு முன்னாடி இது நடந்துச்சா, இப்படி நடந்த பிறகு அவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்ற ஒரு குழப்பங்கள்லாம் உண்டாயிட்டு இருந்துச்சு. விச் மீன்ஸ் ஒரு எழுத்தாளராக நீங்க நம்பியிருக்கீங்க. ஓகே, இது அது எப்பவுமே அந்த எனக்கு கான்ஃபிடென்ட் எப்பவுமே போகாது பாஸ். அது மேபி முகத்தில் காட்ட முடியுமா தெரியாது. எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் அது. ஏன்னா ஒரு டைம் லைன் ஜம்ப்ன்றது ஒரு 20 வருஷம் 15 வருஷம் ஜம்ப்லாம் இருக்கு இல்லையா? ஆமாம். இல்லை நான் உங்ககிட்ட ஒரு ப்ரமைஸ் சொன்னேன். அண்ட் இது 10 வருடம் பிறகு நீங்கள் போட முடியாது. கதையோட கனெக்ட் ஆகிடல. அது நம்ம போட முடியாது. சரி, பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தப்பாக நினச்சிக்கிட்டு ஒரு குடும்பத்தை அழிக்க போகிறான். அவன் இல்லை, அவன் பொண்ணுக்கு அசால்ட் பண்ணிட்டான். அது தானோட பொண்ணு. ஸோ இது ப்ரமைஸ்னா நான் இதுக்கு ஒரு கதை பண்ணணும்ல. அப்போது இது இந்த பொண்ணுக்கு இவன் யாரும் தெரியக்கூடாது. இப்போ தான் நடந்ததுன்னா அந்த பொண்ணு குருடா, அப்போ அது குழந்தையாக இருக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது இப்போ நான் இருந்து அதுக்கான பதில் வந்துட்டே வருது. ஸோ இது முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன் இல்லையா? எவ்வளவு போதுன்ற ஒரு முடிவு நீங்கள் எடுக்க வேண்டியிருந்திருக்கும்ல அந்த ஒரு அபியூஸ் காட்சியை நீங்கள் படம் படிக்கும்போது. ஒரு தடவை நடக்குது அப்படின்னும் போது சரி லெட்ஸ் கோ அகைன் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஐ எம் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ஃபைண்ட் அவுட் as a writer, as a director. நான் இவ்வளோ கடைசி இவ்வளோ இப்போ என்ன கொடுத்துருக்கோமோ அது கூட அதிகமாக இருந்தது. எடிட்டிங்கில் ஒவ்வொன்றா போயிட்டே இருந்தது. அது அப்படி தான் இருக்கும். பிலோ சென்சிபிள் பர்சன், பிலோ மீன் இவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் வந்து வச்சுட்டார். அவன் மேலே எனக்கு ஒரு நல்ல சிவன் மேலே ஒரு பயங்கர கோவம் வரணும். அவன் பயங்கர கோவம் வரணும். அவன் கொஸ்டின் கேட்பான். அந்த மாதிரி அவன் கொஸ்டின் எப்படின்றது தான் அவனோட ரெகுலர் வழக்கம். எப்படியும் அப்படின்றது அவனோட மேனேஜமாக இருக்கும். ஸோ அவன் வந்து அந்த எப்படியும் கொள்ள தான் போகிறோம், நம்ம போயிட்டு வந்துட்டோமா அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் மேலே அவ்வளோ கோவம் வரும் நமக்கு. அது இல்லைன்னா அந்த கிளைமேக்ஸ் அவன் மேலே அவ்வளோ கோவம் வந்திருக்கும். ஜஸ்ட் போயிட்டு வந்தால் கூட நமக்கு இந்த கோவம் வந்திருக்குமான்னு தெரியாது. அவன் 2வது தடவையும் கேட்பான். அதுக்காக அவன் மேலே திணிக்கணுன்றது இல்லை, பட் இது ரியல் நடந்த சம்பவம். இது நிஜமாவே இந்த மாதிரி ஒரு அபியூஸ் நடக்கும்போது ஒரு பொண்ணை கொல்றதுக்கு முன்னாடி ஒருத்தன் பேசப்பட்ட வசனம் அது. ஸோ அப்போது எனக்கு அந்த இன்சிடென்ட் தோணுச்சு. நான் வச்சுட்டேன். அது ஒரு பொண்ணு கள்ள தூக்கி கொல்றதுக்கு கடைசியாக இப்போது ரேப்பெல்லாம் பண்ணிட்டு கள்ள தூக்கி கொல்லலான்னு தூக்க போகும்போது ஒருத்தர் சொல்லியிருக்கான் இந்த வசனம். ஸோ மேபி அது பொய்யா உண்மையான்னு தெரியல. நம்ம கேள்விப்பட்டது. ஸோ அதை கேள்விப்பட்டதில் படிச்சது அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ அதோட அங்கேருந்தான் இன்ஸ்பயர் நான் அதை வச்சேன். எனக்கு நடந்தது வச்சேன் அப்படின்றது ஒன்று. அட் சேம் டைம் மேலே கோவம் வரணுமே, நல்ல சிவ மேலே கடுமையான கோவம் வரணுமே அப்படின்றதுக்காக வச்சது. ஸோ அந்த கோவத்திலே நீங்கள் டிகிரிஸ் ஆஃப் கோவம்ன்ற மாதிரி பார்க்குறீங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ கோவம் இங்கே இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும் அப்படின்ட்டு. அதெல்லாம் தாண்டி அவன் ஒன்று பேசுவான். அவன் கில்ட்டே இருக்க மாட்டான். அவன் கில்ட்டே இருக்காது. அவன் சொல்லுவான் மாதிரி வந்து நான் நினச்சேன்னு வச்சுக்கேன். அவன் சொல்லுவான் வலிக்குது விட்டுருங்கன்னு நான் கேட்டேன்னே, வலிக்குது விட்டுருங்க. நான் அந்த கொஸ்டின் முடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பிரேக் நான் நினச்சேன்னு வச்சுக்க அந்த குப்பை தொட்டியை நசுக்கி போட்டிருக்கேன். செஞ்சுனா இல்லை, இன்ஸ்பெக்டரையா கேட்டார், கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்போது நீயும் இங்கே தான் இருக்க போகிறேன், நானும் இங்கே தான் இருக்க போகிறேன்.
அந்த குப்பை தொட்டியும் இங்கே தான் இருக்க போகுது, புரியுதா? ஏய் புரியுதா அப்படிம்பார். இது வசனம் வந்து சீனாக இருக்கும்போது அது எல்லோரும் முன்னாடி தான் இருந்தது. நட்டி அங்கே தான் இருக்கணும், குழந்தையும் அங்கே தான் இருக்கணும், பெருமாளும் அங்கே தான் இருக்கணும், ஹீரோவும் அங்கே தான் இருக்கணும். ஸோ இது எல்லோரும் முன்னாடியும் பேசணுன்றது தான் அந்த ஐடியா. ஆனால் குப்பை தொட்டி வச்சு தான் பேசணும்னு ஐடியா. நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ரெண்டு பேர் மட்டும் தெரியும், யாருக்கும் தெரியக்கூடாது ஐடியா. ஆனால் ஒரு வசனம் என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு, வலிக்குது விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொன்னால் அதை வச்சுட்டு இங்கே பேச முடியாது இல்லையா? அந்த ஒரு காரணத்துக்காக ஸ்பாட்டில் கொஞ்சம் டைலாக் மாற்றிக்கிட்டு அப்போது மாற்றிக்கிட்டு சார் கொஞ்சம் பேசணும் இவங்க முடியா, ஆமாம் சார், ஸோ போயிடுவாங்க. அந்த ஒரு வார்த்தை இல்லைன்னா நான் அங்கேயும் ப்ளே பண்ணியிருப்பேன் இன்னும் அந்த வார்த்தை மட்டும். ஆனால் அந்த வார்த்தை தேவைப்படுச்சு எனக்கு. என்னதான் நமக்கு வந்து ஓரளவு கடைசியில் என்ன நடந்துச்சு, அதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சா கூட இல்லை. விஜய் சேதுபதி அந்த முதல் பாதையிலேயே சில தண்டனைகள் அங்கங்கே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அண்ட் அந்த தண்டனைகள் அப்போ கொடுக்கும் பொழுது ஏன் அது கொடுக்கப்படுது, எதற்காக இவருக்கு இவ்வளோ பெரிய தண்டனை, குப்பை தொட்டி இவ்வளோ பஞ்சாயத்து, பைக்ல போறோம் தலையெல்லாம் வெட்டுற அளவுக்கு என்ன பிரச்சனை அது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடங்கள்ல எனக்கு வந்து அந்த வயலன்ஸை நீங்க படம் பிடிச்ச விதம் நிந்துச்சே ஒழிய அந்த வன்முறைக்கான காரணம் என்ன, அந்த வன்முறையிலிருந்து நான் என்ன எனக்குள்ள என்ன உணர்ச்சிகள் ஏற்படுத்தணும் அப்படின்றதுலேயே எனக்கு அந்த இடத்துல நான் முன்னாடியே சொல்றேன். எனக்கு வந்து விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆடியன்ஸோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அது நீ ஒன்று நினைப்ப, நான் ஒன்று நினைப்பேன், நீ அதை ஒன்று நினைக்கிறியா, நான் வேற ஒன்று கொடுப்பேன். இதுதான் சில விஷயம் நான் நீ நினச்சதும் கொடுப்பேன். அப்போது ஒன்று கேம்குள்ளே எடுத்துக்கணும்னு ஆசைப்படுவேன். அதுதான் ஐடியா. அது இப்போது எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் பிரில்லியன் தான் சார், எல்லா ஆடியன்ஸ் மேக்ஸிமம் பிரில்லியன் தான். ஆனால் அதை வச்சுக்கிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கொடுக்கணும்ல. அதான் அந்த இப்போது குப்பை தொட்டி காரணம்னு சொல்லும் போது ஏப்பா குப்பை தொட்டியா வேற ஒன்றும் காரணமாக அது தெரியாமல் இருக்கும், அவனை முட்டாளா படம் பார்க்குறவன் கரெக்டு அவனை சொல்லிட்டு மறுபடியும் ப்ளூ சட்டை மாறினு எதை சொல்ல போகிறாள், முட்டாள் கிடையாதுல்ல. அப்போது அவங்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது, அவங்க யோசிக்கணும்ல அந்த மாதிரி. அப்போது பிரேக்கில் வரும்போது சரி அனுராக், அதுக்கு நடுவில் அனுராக் வர காட்டுறேன், அவர் இதை அபியூஸ் பண்ணுற மாதிரியான சீன். அப்போது ஒரு வேளை இவன் பொண்ணு எதாவது பண்ணியிருப்பாங்களோ, ஓகே இப்போ அந்த பொண்ணு அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொண்ணு வந்து கேம்புக்கு அனுப்புகிறோம். அதையும் அறிவாளி தான், அதையும் கண்டுபிடிப்பாங்க, அதையும் யோசிப்பாங்கல்ல. ஸோ பிரேக் வைக்கும்போது தெரியும் ஏதோ ஒன்று பொண்ணுக்கு நடந்திருக்கலாம் அப்படின்னு நடந்திருக்கலாம், அது நினச்சிக்கிட்டுமே அது அவன் மைண்டில் என்னென்ன தோணுன்னு நினைக்கட்டுமே. உங்களோட இன்ஃப்ளூயன்சஸ் என்ன இந்த வயலன்ஸ் படப்பிடிப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரசிச்ச ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது பர்சனல் இந்த பர்சன் ஒரு இதுவாக இருக்கணும்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. ஒரு கோவத்தோட எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், அது சினிமேட்டிக்காக வேணும், அந்த ரெண்டு விஷயம் மட்டும் தான் தோணுச்சு. இந்த மாதிரி இந்த படம் அப்படின்லாம் எதுவும் தோணல. இது ஒரு டிஸ்கஷனாக நடந்துச்சு. ஒரு ஏன்னா உங்களுடைய ஒரு 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 டைரக்டோரியல் வாய்ஸில் அந்த ஒரு வயலன்ஸை நீங்கள் படம் பிடிப்பது ரொம்ப குரூசமாக டார்க்காக ஒரு மறக்க முடியாத ஒரு இமேஜ் நமக்குள்ள அது உருவாக்குது. வெரி சிம்பிள். குப்பை தொட்டிக்காக இவ்வளோ பண்ணுறான்னா அப்போ பெருசாக ஒன்று இருக்குது, இதை நான் கிரியேட் பண்ணுவேன்ல, அதுக்கு தான் அந்த வயலன்ஸ். இல்லை நான் இப்படி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு தலை வெட்டுறான்ற ஒரு ஐடியா இருக்கு. ரைட் ரைட் ரைட். அந்த தலையை அவன் எப்படி வேணா வெட்டலாம், எங்க வேணா வெட்டலாம், அது வெட்டப்பட்ட தலை எப்படி வேணா பறக்கலாம். ஓகே ரைட் ரைட் இல்லையா? ஆனா அவன் பைக் ஓட்டும் போது அவன் தலை தனியா போயிட்டு பைக் தலை இல்லாத ஒரு உடம்பு வந்து அந்த பைக்ல அப்படி பிடிச்சிக்கிட்டு ஓட்டுற ஒரு ஐடியா ஒன்று இருக்குல்ல. ஓகே இந்த மாதிரி இமேஜஸ் சொல்றேன் நான். இது அது இப்படி யோசிச்சாலும் இல்லை, பட் அது மைண்டில் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும், இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு ஒரு டிஸ்கஷனா. அது இன்னும் குரூரமாக இருந்தது, சென்சாரில் போயிடுச்சு. பட் அது இவ்வளோ கொடுத்ததே பெரிய விஷயம் நினைக்கிறேன். ஆமாம், எப்படின்னா ஒரு பைக்கு அந்த வெட்டினதுக்கப்புறம் அந்த தலை அப்படியே ஸ்லோ மோஷனில் போயிட்டே இருக்கும், போயிட்டு வெட்டுவார். இந்த பாடியும் இந்த தலையும் ஒரு சைடு ட்ராவல் ஆகிட்டுருக்கும். ஓகே ஆகிட்டுருக்கும். இந்த கை இருக்குது, அந்த ஷார்ட், அந்த கை வந்து போயிட்டு இந்த கை இப்படி இப்படி பிரியும் போக, அந்த பாடியும் பைக்கும் இப்படி இப்படி இப்படி. இந்த வயலன்ஸை இவ்வளோ க்யூட்டாக பண்ணுறதுல ரொம்ப ஓவராக சரி. இது இன்ஃப்ளூயன்ஸ்னு சொல்ல, பட் இப்படி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு தெரியல, மேபி உங்களுக்கு ஏதாவது படம் ஏதாவது தோணுச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு வேலை என்ன நம்ம சம்டைம் வந்து கான்சியஸாக கூட இல்லாமல் ஒரு வேலை இந்த மாதிரி எனக்கும் தெரியல, பட் ஒரு இப்படி இப்படி இருக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல சில விஷயங்கள் முடிவு பண்ணி எடுத்தது தான். அது மற்றபடி பிளான் பண்ணி யோசிச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பண்ணல. மணிகண்டன் தான் எந்த படம் நடித்தாலும் இறந்துடுறாருன்னு நினைக்கிறேன். பாவம் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுங்கள். ரொம்ப நல்ல மனுஷங்க, சூப்பரான ஆள்.
அதான் சேதனை தான் ரீசன். அவர் ஆமாம் அது நான் பார்த்தேன். அவர் அதை பற்றி பேசிட்டு இருந்தாரு. எங்கேயோ கவனிச்சேன், எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லி. அவர் தான் அவரோட வீடியோ அனுப்பி, அவர் எதுவும் அவனை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல மாட்டார். ரெஃபரன்ஸ் மணிகண்டன் மட்டும் இல்லை, நிறைய பேர் அனுப்புவார். அவர் அது ரொம்ப பிடிக்கும். ஓகே. அது யார் கேட்டாலும் வஞ்சனை இல்லாமல் அவங்க இப்போ எல்லா டேரக்டரும் அவர் ஒர்க் பண்ணுற படம் எல்லா டேரக்டருக்கும் அனுப்பிட்டே இருப்பார். அவர் மூலியமாக யாராவது ஒரு லைஃப் கிடைச்சி அவனுக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதான்ற ஒரு தாட். புரியுது. அவர் கீழே இருந்து வந்தால் தானே. ஸோ அவரோட கஷ்டம் அவருக்கு தெரியும்ல. இந்த படத்தில் மேபி டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் வர்றதுனால 2-3 விஷயங்கள் பேசலாம்னு நினச்சேன். ஒன்று, பேசலாங்கிறத விட இது நான் கேட்கலன்னா என்ன உறுத்திக்கிட்டே இருக்கும். அண்ட் இது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுடைய சிந்தனைகள் இதை பொறுத்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது கேட்கலாம். இது ஒரு செக்ஷுவல் அபியூஸ் சார்ந்த ஒரு படம். இதில் வைரமுத்து அவர்கள் வரிகள் எழுதியிருக்காங்க. அவர் மேலே 1-2 பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. இது வேற ஏதோ படம்னா கூட இது தனியா தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் இந்த படமே அந்த இஷ்யூவை பொறுத்து இருப்பதனால நீங்க இதை எப்படி பார்த்தீங்க? இந்த ஒரு இது உங்க மைண்ட்ல ஓடிச்சா? இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லை. பட் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இந்த ஆங்கிள் நான் போகவே இல்லை. அது சார்ந்த கொஸ்டின்ஸ் இதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணதில்லை. எது சார்ந்து எதுவுமே தெரியாது. நான் ஒரு உண்மை சொல்லப்போனால் என் பேர் நித்திலன். அப்பா பேர் சாமிநாதன். என்னோட அப்பா எனக்கு வச்ச பேர் சாந்தமூர்த்தி. நான் +2 சாந்தமூர்த்தி. எடுக்கிற படம் பார்த்தா தெரியல அவ்வளோ சாந்தம். அப்பா நான் கவிதை எழுதுவேன் ஸ்கூலில். அதான் மொக்க கவி தான். கொடூரமாக எனக்கு மொக்க படிக்க முடியாது. அப்போ எதுவும் நான் பெரிய கவிஞர். அப்போது எனக்கு இந்த செய்யுளெல்லாம் இருக்கும். அப்போ ஆசிரியர் குறிப்புன்னு ஒன்று இருக்கும். செய்யுள் ஏதாவது கவிதைகள் தான் பின்னாடி ஒரு ஆசிரியர், அவர் பேர் நாமளாக இருக்கும். பட் பாவலன் கேவலன் ஏதாவது ஒன்று வச்சு தன்னை ஒரு போல்டாக இருக்கும் அந்த பேர். அப்போது நாமளும் கவிதை நம்மளும் ஒரு பேர் வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஒரு பத்திரிகையில் வந்தது வைரமுத்து அவரோட பேட்டி. அதில் அவர் சொல்லியிருந்தார், இந்த அந்திமழை பொழியுது பாட்டில் நித்திலம் சிற்பியில் தப்பிய நித்திலமே ரகசிய ராத்திரி புத்தகமே அப்படின்னு எழுதினும்போது அவர் கமல் சார் இது வேண்டாம், நித்திலம்னு சொன்னால் புரியாத மக்களுக்கு புதுசாக இருக்குன்னா, இல்லை சார் எனக்கு முன்னாடி கண்ணதாசன் சார் எழுதிட்டாரு, ஸோ இது ஓகே தானே ஒரு ஆர்குமெண்ட் பண்ணி கடைசியில் இது ஓகே இருக்குது, இது பேர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிட்டேன். இப்போ என் பேர் உருவாகிறதுக்கு வைரமுத்து சாரும் கமல் சார் ஒரு காரணமாக இருந்திருக்காங்க. எனக்கு அவர் கூட ஒரு பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் அந்த ஆங்கிள் தான் பார்க்குறேன். நீங்கள் ரொம்ப ஒரு பர்சனல் ஆங்கிள். நான் எனக்கு அவர் பாடல் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு நிறைய விஷுவல் தோணிட்டே இருக்கும், யோசிக்க முடியாத லிரிக்கலாக இருக்கும். சம்டைம் பாட்டெல்லாம் கேட்டு நான் கண்ணெல்லாம் கண்ணீரெலாம் வந்திருக்கு. ஒரு பாட்டு சும்மா கேட்டால கண்ணீர் ஒரு மாடு கொடுத்ததில்ல, அப்படி ஒரு லிரிக்காக இருக்கும். எனக்கு இந்த காசு பணம் சந்தோஷம் தருவதில்லை, வைரக்கல்லுக்கு அரிசியோட ருசியும் இல்லை, போதும் எனும் மனசை போல செல்வம் இல்லை, தன் பொண்டாட்டி போல ஒரு தெய்வம் இல்லை, வேப்ப மர நிழலு விசில் அடிக்கும் குயிலு மாட்டு மணி சத்தம் அழகான முத்தம், போதுமடா 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 சாமி, அட என்ன போல சுகமான ஆள் இருந்தா காமி, மார்கழியில் கூலி. அந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது எங்கள் ஊரை நான் நேரில் பார்த்த மாதிரியே இருக்கும். எங்கள் ஊரை எங்கள் வாழ்க்கையை அப்படியே பார்த்த மாதிரியே இருக்கும். நான் குறும்புமையில் அவரை ட்ரை பண்ணேன். எனக்கு பட்ஜெட்டோ எனக்கெல்லாம் ஒரு சரியாக அமையலை. இது அமைஞ்சது நான் அவரை கூப்பிட்டுக்கிட்டேன், பாட்டு எழுதணும்னு ஆசைப்பட்டேன். ஓகே. ஸோ ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அவருடைய வேலையில் ஒரு ஈடுபாடு இருந்திருக்கு, ஒரு அதை நீங்கள் ரசிச்சிருக்கீங்கன்றது. நான் இது மட்டும்தான் நான் பார்க்குறேன். நான் அது சார்ந்தோ என்ன சொல்கிறது, அவர் மேலே இருக்கிற அந்த அலிகேஷன் பற்றி என்ன விஷயமா, எனக்கு அவர் படம் பிடிக்கும், அவர் பாடலுக்கு பிடிக்கும், அதுக்காக நான் பண்ணிக்கிறேன். இது பொறுத்து யாராவது உங்ககிட்ட வருத்தம் தெரிவிச்சா அது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே. ஆன்லைனில் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. ஸோ இது நீங்கள் சொல்லுங்களேன், இது நான் என்ன ரியாக்ட் பண்ணிட்டோம். இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஸ்பேஸாக இருக்குல்ல. நம்ம அதுவும் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் தீம் நம்மளுடைய படம் கையாளக்கூடிய ஒரு விஷயம் இதுவாக இருக்கும்போது அதை சார்ந்து ஏற்கனவே சில சிக்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா அது நான் யாருக்குமே நீங்கள் இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணுன்றது எனக்கு சொல்ல பிடிக்காது. அது என்னுடைய வேலையும் இல்லைன்னு நினைப்பேன். ஆனால்
இது அவ்வளவு சுலபமான முடிவு இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளவு சுலபமாக அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக அது இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நம்புறேன். நான் ஓகே இப்படி ஒன்று இருக்குன்னா நம்ம அதில் கொஞ்சம் என்ன சொல்றது, நம்ம பேசக்கூடிய ஐடியாஸ் இது செக்ஷுவல் அபியூஸ் இந்த படத்துக்குள்ள நடுவில் உட்காந்துருக்கு அப்படின்னும் அதை சார்ந்த பிரச்சனைகள் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது சரி ஓகே இது இந்த படத்தினுடைய கருத்துக்கள்ல இருந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணிருமோ இந்த ஒரு முடிவு அப்படின்ற நீங்க கேட்டதுனால இல்லை. நான் ஆல்ரெடி சொன்னதான், எனக்கு இந்த ஆங்கிள் நான் யோசிக்கல. ஜஸ்ட் ஒரு லைமேன். எனக்கு ஒரு பாடலை பிடிக்கும், பாட்டு கேட்டு தான் நான் இதாக இருக்குன்னு. ஸோ நான் குரோமோபிலையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன், முடியல. ஓகே ஓகே. ஸோ இந்த படத்தினுடைய ஸ்டண்ட் காட்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீங்கள் அது நடத்தக்கூடிய சில செட்டிங்ஸ், அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சில பொருட்கள்லாம் இருக்குல்ல அந்த சண்டையில். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சட்டுன்னு எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு சண்டை, அங்கே திடீர்னு ஒரு மூட்டையை ஒருத்தன் தூக்கி போடுறது, அது எல்லாமே அனலாஸ் சாரோட ஐடியா. நிறைய விஷயம் எனக்கு என்ன வேணுன்றது தான் இருக்கும் தவிர அந்த டீட்டெயில் வேணும்னு சொல்லவும் தவிர இந்த டீட்டெயில் எல்லாமே அவர் ஒர்க் பண்ணி கொடுப்பார். அவர்கிட்ட ரொம்ப ஸ்பெஷலாக தான் பெரிய ஆள். அவர் எங்களுக்கு கிடைச்சதே பெரிய விஷயம். எப்படின்னா சொல்லிட்டு அந்த லைஃப் செட் பண்ணுவார். இப்போது ஒரு படத்துக்கு ஒரு ஃபேண்டஸியாக தேவைப்படும், ஒருத்தவன் 100 பேர் அடிப்பான். பட் இது ஒருத்தன் முரடன் சார், அவன் லைஃப் அவனுக்கு பெரிய நாலேஜ் கிடையாது, முரடன், அவன் லைஃப்பில் பெரிய விஷயம் நடந்திருக்கு, அவன் கோவத்தை காட்டிக்கிட்டு அடிக்கிறான், அவன் மாக்கா மாதிரி இருக்கும் சார் அப்படின்னு அந்த ஒரு லோக்கலாக சொல்லுவான். அந்த மாதிரி சார் அப்படின்னா அந்த மீட்டர் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணார். எல்லாமே அவரோட என்னென்ன வேணும் இப்படி வேணும்னு சொன்னால் அந்த டீட்டெயிலெலாம் அவர் பண்ணி கொடுத்தாரு. அது மாதிரி கேட்பாரு, ஓகேவானு ஓகே சார். நிறைய சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் நினைக்கிறேன். ஆக்சுவலி சட்டன் மகாராஜா பற்றி யோசிக்கும் போது எதிர்பார்க்காத 1-2 ஸ்ட்ரைக்கிங் மூமெண்ட்ஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. லைக் ஒரு இடத்துல ஒரு பலூன் வெடியும் போது ஒருத்தன் கண்ணை சுடுறதாக இருக்கட்டும், அது எப்படி ஒரு தற்செயலா, அது ஒரு தற்செயல் தான் இல்லையா? பட் இருந்தும் அது ரொம்ப ஒரு குருதி புனல் ஐடியா, குருதி புனலோட இன்ஃப்ளூயன்ஸ் அது. ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்கும்போது டப்புன்னு நடந்துவாங்க. அது இவனை பார்த்துக்கன்னு சொல்லி ஒருத்தர் விடும்போது அப்படியே ஷார்ப்பாக இருக்கும்போது டக்குன்னு அந்த ஐடியா. பட் அங்கேருந்து இந்த வந்ததுலேருந்து உங்களை ரொம்ப 2 விஷயம் சொல்லுங்களேன். இந்த படம் வந்த 2 வாரத்தில் உங்களை ரொம்ப மகிழ்விச்ச ஒரு விஷயம் என்ன, உங்களை ரொம்ப யோசிக்க வச்ச ஒரு விஷயம்? யோசிக்க வச்சும் நிறைய இருக்குது. மகிழ்ச்சி வச்சும் எல்லாரும் பாராட்டுறாங்க, அது சந்தோஷமாக இருக்குது. அதில் நான் கேட்ட 1-2 கேள்வியும் உங்களை யோசிக்க வச்சிருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இல்லை சரி, நான் எப்பவுமே இப்படி தான். நான் எது சரி இது தப்புன்னு எதுவுமே அடமாட்டேன். எனக்கு ஸ்பாட்லேயும் சரி, எனக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அது உடனே சரின்னு உடனே நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நான் அப்படி தான். எனக்கு இந்த ரிவ்யூஸ் வரும்போது நம்ம இன்னும் சில விஷயம் பொலிட்டிக்கல் ரீதியாக நம்ம இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும், நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், போகிற போக்கில் நல்லா இருக்குன்னு இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் வச்சிடக்கூடாது, இனிமேல் பார்த்து பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். புரியுது. ஒரு சுவாரஸ்யம் மட்டும். அந்த போலீஸ் ஒருத்தனை அடிக்கிறான், அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது. ஓகே, லைக் ஒரு சின்ன விஷயம் டக்கு நீங்கள் சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்து யோசிக்க விஷயம். அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். நிறைய விஷயம் அது மகனா படம் எல்லாரும் பாராட்டுறாங்க, ரொம்ப சந்தோஷம். சில பேர் டீட்டெயிலாக பாராட்டுவாங்க, ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்போம். நீங்கள் கூட உங்கள் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, நான் புஜிபாபு கிட்ட சொன்னது இன்டர்வியூ. ஓகே, நீங்கள் சுதீர் ஸ்ரீனிவாசன் அதை வந்து இதை மென்ஷன் பண்ணியிருந்தாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். இந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு அப்பா இருப்பார், அந்த மாதிரி விஷயங்கள். இப்போ நீங்கள் சொன்னீங்களே ஒரு அந்த மாதிரி டீட்டெயிலாக யாராவது பேசினாங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒர்க் பண்ணியிருப்போம்ல இதுக்காக அப்படின்னு. அந்த 2 தந்தைகள் எப்படி அணுகுறாங்க. இது ஒரு 2 நான் முதல்ல இது அபியூஸ் படமாக கூட பார்க்கல. 2 அப்பனுக்குள்ளே ஒரு இவன் பிள்ளைக்காக இவன் நிற்கிறான், இவன் பிள்ளைக்காக இவன் நிற்கிறான், இவனுக்குள்ளே சண்டை. அப்படி தான் நாங்கள் அந்த ஆங்கிள் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த ஆங்கிள் பார்த்தோம் படத்தை, அந்த ஆங்கிள் சொல்லிட்டு இருந்தோம் முன்னாடி கூட. நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். பட் இது ரொம்ப ஓவர் சென்சிட்டிவ் இருக்கிறதுனால ஸோ படம் அதோட ஃப்ளேவர் அதை எடுத்துக்கிச்சுன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. யாராவது சந்தோஷம் டீட்டெயிலாக பாராட்டுவாங்க. ஜஸ்ட் பாராட்டினா நம்ம பாராட்டினால சந்தோஷம் தான். ரொம்ப பிடிச்ச விஷயம்னா இந்த படத்தோட பாராட்டுகள் எல்லாமே ஜஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க, கங்க்ராச்சுலேஷன் அப்படிலாம் இருக்காது. அவங்க 4 லைன் எழுதுவாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. அந்த யார் பாராட்டினாலும் நல்லா இருந்துச்சுங்க அப்படிலாம் இருக்காது. படம் நல்லா இருந்துச்சுங்க, இது 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 இதுன்னு அது அப்போது அவங்க நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஓகே, தேர் ரியலி சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே அப்படின்னு நினச்சிப்பேன். அது மாதிரி மாதிரிலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் டீட்டெயிலாக பாராட்டினாங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பிடிக்கல டீட்டெயிலாக பாராட்டும் போது இன்னும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இல்லை அப்போ அது அவங்க மேலே ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும்.
அடுத்து என்ன பண்ண போறேன்ற ஒரு முடிவுகள் ஏதாவது எடுத்துட்டீங்களா? இது டூ அது முன்னாடி இருந்த ஒரு லைன் தான். ஐ மீன் இந்த இன் பிட்வீனில் எழுதின லைன் தான். அது செகண்ட் ஆஃப் ஒர்க் இருக்குது, நிறைய ஒர்க் இருக்குது. ஓகே. அது முடிச்சுட்டு அது ஸ்டார்ட். யாரோட அதெல்லாம் இன்னும் தெரியாது. அது பேச்சு பார்த்து போயிட்டுருக்கு. இதே கம்பெனி தான் பண்ணுறேன். அப்படியா? ஓகே ஓகே. நிதிலன், ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசினதில். நான் ஜென்ரலாக ரொம்ப பிடிச்ச நான் ரசித்த படங்களை பொறுத்து மட்டுமே படம் வந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக உட்காந்து அப்படி பேசுறது. ஓகே. ரொம்ப ஓப்பன் கான்வர்சேஷனாக இருந்துச்சுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். நீங்கள் அடுத்து என்ன பண்ணாலும். அண்ட் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, நான் இன்னும் பொலிட்டிக்கலாக ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இது மட்டும் இல்லை, அது பண்ணிக்கணும்னு தோணுது. ஒரு போக்கில் சுவாரஸ்யம். ஆல்ரெடி நீங்கள் ரொம்ப ஒரு யூனிக்கான விஷயங்கள் நிறைய பண்ணுறீங்க உங்கள் ஃபில்ம்ஸில், ஃபார் ஷுர். ரொம்ப ஒரு ஒரிஜினல் வாய்ஸாக தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த பயணம் தொடரட்டும். ஓகே. இதில் நீங்கள் வளர்ச்சி காணட்டும். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்.